தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் கூட எமது கலையகத்திற்கு மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். நிகழ்காலத்தில் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வடக்கிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டிருந்தன. அதில் முதலாவது மிக முக்கியமான ஒரு விடயம்தான், மிக நீண்ட காலமாக விளையாட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம்தான், வடக்கு மண்ணிலே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கான பதிலாக இப்பொழுது அடிக்கல் நாட்டி அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இப்பொழுது அந்த வடமாகாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டி இடம்பெறும் பொழுது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட போகிறது. எங்களுடைய வீரர்கள், தமிழ் வீரர்கள் அந்த மைதானத்தில் எப்பொழுது விளையாடுவார்கள் என்கின்ற ஒரு ஆர்வம் எங்கள் அனைவருக்குமே இருக்கிறது. அந்த ஆர்வத்தை இன்னும் தீண்டும் வகையில் தான் இன்றைய எமது கலையகத்திற்கும் மிக முக்கியமான ஒரு கிரிக்கெட் வீரரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். சமகாலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற, இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வீரராக வலம் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த இலங்கை ரசிகர்களும் இப்பொழுது கிரிக்கெட் ரசிகர்களுமே விரும்புகின்ற ஒரு கிரிக்கெட் வீரர் தான் விஜயகாந்த், வியாஸ்காந்த் அவர்கள். அவர்தான் எமது கலையகத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் பேசி பல்வேறுபட்ட விடயங்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. என்ன நடக்குது இப்பொழுது? சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான ஆயத்தங்கள் மிக வேகமாக நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிகழ்காலத்தில் எப்படி போட்டிகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு? இப்போ போட்டின்னு சொல்ல போனால் நடந்து முடிஞ்ச T20 நடந்துச்சு. 3 டீம்ஸ் அது முடிஞ்சோன்னு இப்போ மெர்கண்டை டூர்னமெண்ட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட சேர்ந்து இப்போ நேஷனல் ப்ராக்டிஸும் போய்கிட்டு இருக்கேன். எப்படி இப்போ சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்கு மீண்டும் வியாஸ்காந்த் உள்நுழைவாரா என்கின்ற தலைப்பிலே பல செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஜிம்பாப்வே தொடர் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, வியாஸ்காந்த் அந்த அணியில் இடம்பெறுவார், ஆசிய கிண்ண போட்டிகளுக்கு வியாஸ்காந்தினுடைய பெயர் உள்வாங்கப்படும் என்று. ஆனால் அது சமீபத்தில் ஒரு ஏமாற்றமாக முடிந்திருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? இலங்கை அணிக்குள்ளே நுழைய வேண்டும் என்கின்ற கனவில் தீவிரமாக பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது அந்த கனவு நிறைவேறும்? நான் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி சிம்பாவே எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி. அதோட எனக்கு ஒரு மைண்டில் இருந்தது இப்போ நான் நேஷனல் விளையாடினாலும், இப்போ விளையாடினாலோ 2 இயர்ஸ் இப்போ விளையாடினாலோ, இப்போ நான் எப்போ விளையாடுறேன்னு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் இப்போ விளையாடுறேன்னு சொன்னால் நான் இந்த மைண்டில் இருக்கிறது ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த்ஸ் விளையாடிட்டு வெளியே வர்ற பிளான் இல்லை. எனக்கு ஒரு 10 இயர்ஸ் அதில் நினைச்சிருக்கு போகணும். அப்போ நான் அப்போயும் நான் பிளான் பண்ணுறது ஒரு மேட்சஸ் நடக்கையும், லோக்கல் மேட்சஸ் நடக்கையும் நான் நோட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருப்பேன். நான் நேஷனல் விளையாடைக்க நான் விட்டுறக்கூடாது, பிளவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்டா நான் தமிழ் விளையாடினா நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி. அப்போ நான் அந்த ஒரு பொறுப்பை என் கையில் இருக்குது. அப்போ நான் பார்க்குறது உடனே போயிட்டு விளையாடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி இப்போ எனக்கு IPL விளையாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ T20 விளையாடின, இப்போ T20 கிளப் வைஸில் நான் லாஸ்ட் மந்த் நடந்த 50 ஓவர்ஸில் லீடிங் விக்கெட்டை நான் தான். அப்போ எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னும் கூட்டிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அப்படி கூட்டிக்கொள்ள டைமில் ஒரு நேஷனல் மேட்சஸ் கிடைக்குமா இருக்க நல்ல மன நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் ஜனாதிபதி விஜயம் செய்திருந்தார் யாழ் மண்ணிற்கு. சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கனவில் அதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. நீங்களும் அதில் கலந்து கொண்டிருந்தீர்கள். எப்படி இருந்தது? இப்பொழுது யாழ் மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் மைதானம் வரப்போகிறது. எப்படி இருக்கிறது அது? அது நான் அந்த ப்ரோக்ராம் எனக்கு நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அப்போ நான் அவைக்கும் சொன்னது என்னென்னா, நாங்கள் நிறைய டைமில் ஆசைப்பட்டுருக்கிறோம் ஒரு மேட்ச் நாங்கள் நேஷனல் மேட்ச் போய் பார்க்கணும்னு சொல்லி, கிரவுண்ட் இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அந்த வசதி இருந்தது இல்லை. இப்போ ஈவன் எங்கள் சொந்தக்காரர் சரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை மேட்ச் பார்க்கணுன்னு வந்தால் ஹேண்டி வருவாங்க, கொழும்பு பார்ப்பாங்க. அப்படி பார்க்க போய் பார்வையாளருக்கு ஒரு நல்ல ரசிகர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் ஜெஃப்னாலே பார்க்கலாம்னு சொல்லி. அதை விட ஒரு ஜெஃப்னால் ஒரு கிரவுண்டு பெருமை இருக்க நிறைய பொடியில் இன்னும் மேலே வருவாங்க, நிறைய இன்னும் டர்ஃப். நாங்கள் எப்பயுமே சொல்கிறது நாங்கள் 5 இப்போ நாங்கள் நான், விதுஷன், நியூட்டன், விக்னேஷ், ஆகாஷ், மாதுளன் எல்லாம் எல்லாருமே பார்க்க போனால் 5 பேரும் போலர்ஸ் தான். இப்போ அதில் நியூட்டன் நான் நல்லா பெட் பண்ணுவோம் ஸ்கூல் டைமில் எல்லாம் ஆல்ரவுண்ட்ஸ் விளையாடினார்கள். அப்போ நான் கவலைப்பட்டது நல்ல ஒரு டர்ஃப் கிரிக்கெட் எங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் நாங்களும் இங்கே அதே ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம்னு சொல்லி. எங்களுக்கு போல் பண்ண இயலும், 1 மீட்டர் 2 மீட்டர் கழிச்சு போல் பண்ண இயலும். ஆனால் பேட்டிங் சொல்லிட்டு பேட்டிங்கை விளையாடி போட்டு டர்ஃபில் வர சரியாக கஷ்டம். அப்போ நான் அன்றைக்கும் சொன்னது இனி எங்களுக்கு நல்ல சான்ஸ் நல்ல ஒரு பேட்ஸ்மேனை நாங்கள் ஒரு நாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ்ன்னு சொல்லி. நாங்கள் போலர்ஸாக எங்கேயும் போட்டு சும்மா மண்ணில் போட்டு நாங்கள் போல் பண்ணியிலும் எங்கே போயும். பேட்ஸ்மேனுக்கு அப்படி இல்லை. அப்போ நான் இப்போ ஆசைப்பட்றேன். அப்படி கிரவுண்ட் வந்ததால்
நிறைய பேட்ஸ்மேன் வந்து நீ வெளியே வருவாங்கன்னு சொல்லி நேஷனல் டீமுக்கு. ஸ்கூல் கிரிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஎஸ்கானுக்கு ஒரு கனவு இருந்ததா? சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்குள்ளே உள்வாங்க வேண்டும், இலங்கை கிரிக்கெட் குழாமுக்குள்ளே உள்வாங்க வேண்டுமாக இருந்தால் யாழ் மண்ணிலே தொடர்ச்சியாக பயிற்சியில் ஈடுபடுவது என்பது சாத்தியமில்லாத ஒரு சூழல் காணப்பட்ட தருணத்தில் எப்படி நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த கிரிக்கெட் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தீர்கள்? அது வந்து எல்லாரும் சின்ன பிள்ளை தலைமை தான் இருக்கும். நாங்கள் என்ன சொன்னோம்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை வந்து எங்களோட அப்பா வந்து சரியான கிரிக்கெட்டில் சரியான ஆர்வமான ஒரு ஆள். அப்போ அவர் வந்து சொப்பல் விளையாடிக்குள்ளே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 3 வயசு 4 வயசுல பெட்டெல்லாம் மாற்றி வந்து தமிழ் விளையாடுன்னு சரி ஊக்குவிச்ச ஒரு ஆள். அப்போ எங்கள் டிவியில் வந்து நாங்கள் வந்து சரியான அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டு கரண்ட்டும் இருக்கா, டிவியும் இல்லை. அப்போ பெரியம்மா வீடு எங்கே போய் பார்க்கக்குள்ளே நாங்கள் வந்து அப்பா வந்து சரியான இந்தியா ஃபேன். அப்போ டோனி ஃபேன், அவர் சரியான டோனி ஃபேன். அப்போ என்னை மடியில் வச்சு காட்டுவார், இதுதான் டோனி மேலே வரும்னு காட்டுவார். அப்போ அதுலேருந்து எங்களுக்கு கிரிக்கெட் ஆர்வம் கூட. இப்போ யார் என்ன இப்போ கூட ஃபேவரட் டோனி தான். அதிகமான எப்பொழுது கேட்டாலும் பிடிச்ச வீரர் யார் என்றால் டோனியின் பெயர் தான் விஎஸ்கானுக்கும் வரும். அப்போ டோனின்னு சொல்லுவேன். அப்போ நான் அந்த டோனியின் மேட்சஸை பார்த்து சின்ன வயசுலேருந்து ஆர்வம் கூட என்னென்ன கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி. இப்போ எந்த ஒரு அப்பா வந்து குடும்பத்தில் கஷ்டம் இருந்தாலும் அப்பா வந்து ஃபாரின் போயிட்டார். அப்போ போனோன்னு வந்து நானும் அம்மா வந்தேன். அப்போ அம்மா வந்து என்ன கூட பார்க்குறது ஸ்டடீஸ்லாம். இப்போ எப்படின்னா நார்மலாக ஸ்டடீஸ் தான் வந்து முக்கியம்னு சொல்கிறது. இப்போ ஸ்டடீஸ் பக்கம் வந்து அடிக்கிறது, கிரவுண்டுக்கு விடுறது எல்லாம் அப்படி. அப்போ நான் வந்து ஒரு 16 வயசு இருக்கும். அப்போ 15 வயசில் வந்து நான் ப்ரொவின்ஷியல் ஆடினேன். அப்போக்கே நான் ஸ்பின் போர்டை வலிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்ட் பாலர் தான். ஃபாஸ்ட் பாலர் ஓப்பன் பேட்ஸ்மேன் பண்ணுறேன் ஸ்கூலில். அதுக்கப்புறம் நான் ஸ்பின் போர்டை வலிக்கிட்ட பிறகு தான் எனக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்தது. உண்மையாகவே நான் அண்டர் 15 ப்ரொவின்ஷியல் ஆடினேன். யார் அதை அடையாளம் கண்டது விஎஸ்கானுக்கு வேகப்பந்தை விட சுழல் பந்து மிக நன்றாக வரும் என்று? அது வந்து நாங்கள் ப்ராக்டிஸுக்கு வெளியே போது நாங்கள் இப்போ ஸ்கூலில் 3க்கு ப்ராக்டிஸ் சொன்னால் நாங்கள் 2 மணிக்கெலாம் போயிடுவோம். பொடியில் செட் ஆகி சின்ன வயசில் 1 மிஸ் விளையாடுறது, ஒருக்கா மிஸ் பண்ண அவுட்டுன்னு சொல்லி. அப்போ அதில் வந்து லெக் ஸ்பின் போட்டால் மட்டும்தான் மிஸ் மிஸ் ஆவாங்க கூட. அப்போ நாங்கள் செய்கிறோம்னா அப்போ கரம் மேட்ச் அஸ்வின் தான் பிடிக்கும். அந்த டைமில் அஸ்வின் தான் சரியாக பிடிக்கும் எனக்கு. அவரை ஃபாலோ பண்ணுறது கூட. அவர் போகிற கரம் போல்ஸ் வந்து ஓஃப்ரேக்கெல்லாம் வந்து சரியாக சும்மா போடுவேன். நான் சொப் பாலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்படி நான் ப்ராக்டிஸில் போட்டுக்கொண்டு அந்த 1 மிஸ்ஸில் போட்டிக்கு வந்து சங்ககாராவுக்கு சின்ன வயசில் கோச் பண்ண சுனில் ஃபெர்னாண்டஸ் வந்து கோச்சிங் கேம்பை கொண்டு வந்தார். அவர் என்ன பார்த்துட்டு நல்ல எக்ஸ்பிளைன் பண்ண என்ன கூப்பிட்டு போட சொன்னார். அப்போ நான் போட்டேன். போட்டு கோச்சுக்கு போய் சொன்னார், இவனுக்கு ஃபாஸ்ட் பாலோட ஸ்பின்னை பழக்கம் நல்ல ஃபியூச்சர் இருக்கும், நல்லா வருவான்னு சொல்லி. அதுலேருந்து நான் ஸ்பின் போட பழகினேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அது மாற்றம் பெற்றிருந்தது. எப்படி இருந்தது அப்பாவுக்கு 2018ஆம் ஆண்டு அண்டர் 19 ஸ்ரீலங்கா டீமுக்குள்ள விஎஸ்கான் என்னுடைய பெயர் வருகிறது? தந்தை என்ன ஃபீல் பண்ணார்? அதுக்கு முதல் வருஷம் சரியான வீட்டுங்க சரியான பிரச்சனையாக இருந்தது வந்து ஓஎல் டைம். அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து சரியான அடியே நடிப்பாங்க. ப்ராக்டிஸ் போகாத கிரிக்கெட் விளையாடான்னு சொல்லி. ஏன்டா எங்களோட அம்மா அப்பாவுக்கு பயம் என்னென்னு சொன்னால், இன்ஜினியர்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா இன்ஜினியர்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டில் எவ்வளோத்துக்கு ஏர்ன் பண்ணலாம், அதோட எவ்வளோத்துக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி. எஃப்னாலேருந்து வந்து ஒருத்தர் இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் விளையாடாதாக்கள் வந்து அப்போ எஃப்னால் ஒருத்தர் தெரியாது எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இப்போ இருக்க ஃபேன்சி கிரிக்கெட்டில் வந்து எவ்வளோத்துக்கு ஏர்ன் பண்ணலும் எவ்வளோத்துக்கு முன்னுக்கு போயிலும்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் வந்து அம்மா அப்பா சரியான கஷ்டப்படுத்தினாங்க. கிரிக்கெட் போகிற இல்லை. அப்பாவோட சொன்னால் கிரிக்கெட் வேணாம், கிரிக்கெட் எனக்கு ஃபியூச்சர் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவட கையெடுத்து கேட்டது வந்து என்ன கிரிக்கெட்டுக்கு விடுங்க, என்னால் எனக்கு அதான் பிடிக்கும். நான் நான் முதல்ல சொன்னேன் எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, என்னால் படிக்கணும், ஆனால் படிக்க விருப்பம் இல்லை, எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும், நான் ஃப்யூச்சரில் கிரிக்கெட் விளையாடி நல்லா வருவேன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அந்த 2018 வந்து நாங்கள் பிக் மேட்ச் வந்தேன். எங்களுக்கு பிக் மேட்ச்சில் வந்து நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நல்லா பால் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் அண்டர் 19 வந்து ப்ரொவின்ஷியல் டீம் விளையாடினாங்க. அதில் வந்து என்ன எடுத்திருந்தாங்க. அதில் வந்து நல்லா பால் பண்ணி அதில் வந்தவொடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து சரி சந்தோஷம், ஓகே ஏதோ செய்கிறான் போடிட்டு அப்படியே விட்டார் கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் அப்பாவுக்கு போகணும்னு சொன்னேன், இப்படி எனக்கு செலெக்ஷன் வேறு சொன்னாங்கன்னு சொல்லி. இப்போ செலெக்ஷன் வந்த பிறகு 19 சான்ஸ் வச்சு அப்பாவுக்கு சரியாக சந்தோஷம். ஆனால் அதில் இருக்க நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த 2 months 3 months பீரியடில் கொழும்பு அந்த ஸ்டார்ட்டில் வந்து சரியான கஷ்டம் இருந்தது. என்ன சொன்னால் ஃபைனான்ஷியல் பிரச்சனை இருந்துச்சு, லாங்குவேஜ் பிரச்சனை இருந்துச்சு, அவரோட சாப்பாடு விஷயங்கள், நாங்கள் சாப்பாடு சரியான வித்தியாசம். தண்ணி முதற்கொண்டு கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியே வந்து இருக்கிற நிறைய காலம் வந்து 4 months கிட்ட இருந்தேன் வந்து நேராம்பேட்டியில். அப்போ சரியாக கஷ்டப்பட்டேன் அந்த பீரியட் வந்து. அதுலேருந்து மீண்டு சக வீரர்களோடு பேசி பழகி அணிக்குள்ளே ஒரு இது ஒன்று வந்திருக்கும் தானே உங்களுக்கு? கண்டிப்பாக நான் வந்து ஸ்ரீலங்கா டீமுக்குள்ளே போயிடுவேன், நான் சிறப்பாக பந்து வீசிக்கிட்டு இருக்கேன், என்னை சரியாக மோட்டிவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் 2018ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு விஎஸ்காந்தினுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாகவே மாற்றம் பெறுகிறது. பல போட்டிகள், இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதிப்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கும் கூட சென்றிருந்தீர்கள். அந்த அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அது வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 90 விளையாடினா அந்த 90ல் வந்து எனக்கு வந்து இந்தியாவோட மேட்ச் தான். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியாவோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா விளையாடி இருந்தேன்.
எனக்கு வந்து பங்களாசு விளையாடிக்கலாம் இன்ஜெக்ஷன் ஆச்சு கையில். அதோட நான் அப்படியே எஃப்னா போயிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு சரியான கவலை என்னன்னா, நான் 16 வயசுலேயே விளையாடினேன். நான் 19. அதுக்கு பிறகு எனக்கு 1 இயர் தான் நான் 19 விளையாடினேன். அதுக்கு பிறகு அப்படியே ஷட் டவுன் ஆன மாதிரி கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் லைஃபே ஷட் டவுன் ஆன மாதிரி அப்படியே ஃபுல்லாக எஃப்னால் மட்டும் தான் விளையாடி கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாலேயும் ஒரு கம்பேக்னு கொடுக்கலாம் அந்த பீரியட் வந்து சரியாக கஷ்டப்பட்டிருந்தேன். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும்போது இலங்கை கிரிக்கெட் சபையும் ஒரு முடிவு எடுக்கிறது, நாங்களும் ஒரு லீக் போட்டிகளை நடத்த வேண்டும். நீங்கள் கூறியது போல இந்த 2019ஆம் ஆண்டில் திடீர் ஓய்வாக விஎஸ்கானினுடைய கிரிக்கெட் வாழ்க்கை சற்று முற்று பெற்றிருந்த ஒரு தருணத்தில் தான் இந்த எல்பிஎல் என்கின்ற ஒரு விடயம் அவதாரம் எடுக்கிறது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு ஜஃப்னானியிலே விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருந்தது. எப்படி அந்த வாய்ப்பு உருவானது? அந்த ஏலத்திலே விஎஸ்கான் எடுக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தது விஎஸ்கானுக்கு? அந்த டைமில் வந்து நான் வந்து எங்களோட ஸ்கூல் ஓல்ட் பேஸ் செஞ்சன் ஓல்ட் பேஸ்லாம் வந்து யூகேல இருக்கிறாரு. அவர்தான் வந்து டீமுன்ற ஒரு பிபிகே பார்ட்னர்ஷிப்னு சொல்லி அந்த பார்ட்னர்ஷிப் இருக்க நிறைய பேர் வந்து ஒரு டீம் எடுத்தாங்க வந்து ஜப்பான் ஸ்டடியன்ஸ்னு சொல்லி. அதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அவரும் ஒருத்தர் இருந்தார். அப்போ 2020 பட்சில் வந்து நான் கேப்டன் பண்ணியிருந்தேன் எங்களுடைய ஸ்கூல் விக் மேட்ச் கேப்டன். அப்போ வந்து அந்த விக் மேட்ச் வந்து நாங்கள் வந்து ஜஃப்னாலி எங்களோட டீம் ஒரு பெஸ்ட்டான டீம். நான் விக் மேட்ச் லொஸ்ட் ஆனோம். அப்போ நான் லொஸ்ட் ஆனோன்னா நான் ஒரு மூலையில் போய் கவலையில் போய் இருந்துட்டேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கல. நான் போய் எங்கள் பொடியில் ஒரு கவலையோடு இருக்க அந்த பட்சில் வந்து நாங்கள் வந்து செஞ்சோம் வந்து நிறைய திறன் நாங்கள் அந்த டொமஸ்டிக்கில் வந்து நிறைய திறன் வின்மைட்டும் செஞ்சோம் சார். நான் எல்லாரும் சொல்கிறது வந்து 40 மேட்ச் தான் விளையாடி இருப்போம். 40 மேட்ச்சில் ஒரே மேட்ச் தான் லொஸ்ட் ஆனால் அது பிக் மேட்ச் மட்டும்தான். அதில் எங்களுக்கு கவலையோன்னு தெரியல. இப்போ நான் எனக்கும் சரியாக கவலையாக இருந்தது வந்து இந்த கேப்டன்ஷிப்பில் ஒரு வின் பண்ணலாம் போயிட்டு. அப்போ நான் கவலைப்பட்டிருக்கேன். அவர் வந்து எனக்கு ஓப்பனாக வந்து சொன்னார், வியாஸ் உன்னோட கேமை நான் பார்த்துறேன், நல்லா ப்ளே பண்ணுறேன், எல்லா கேமும் விட உன்னோட கேம் வந்து நல்லா இருக்குது, கூடி சீக்கிரம் முன்னே நான் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. அதோட கோவிட் வந்துட்டு. அப்போ கோவிட் வந்தோடனே நான் போயிட்டு நம்ம சொல்லிட்டு எனக்கு கிரிக்கெட் நீ வேணாம் விட்டு சொல்லிட்டு நான் போயிட்டு எனக்கு லாஸ்ட் ஆனது எனக்கு வந்து ஒரு ஃபெடப்பான மாதிரி. அப்போ போய்ட்டு சொல்லிட்டு எனக்கு கிரிக்கெட் வேணாம், நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் ஃபாரினுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டேன். அப்படி அந்த டைமில் இருக்கக்குள்ளே தான் எனக்கு ஒரு சடனாக ஒரு நைட் வந்து கோல் ஒன்று வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு விளக்கம் இருக்கையில் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. எல்பிஎல்னு சொன்ன என்ன, ஸ்ரீலங்கா லீக்கா அப்படின்ற என்ன எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ கால் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாரு, தம்பி உங்களுக்கு காய்ச்சிருக்கிறேன். எனக்கு அப்போக்கு ஞாபகம் இருக்கையில், தம்பி உங்களோட காய்ச்சிருக்கிறேன், நான் உங்களை சொல்லியிருந்தேன் உங்களை நான் மீட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் இப்போ காப்பாற்றிட்டேன். ஆனால் எங்களுக்கு ஒன்று செய்யலாது, உங்களை நாங்கள் இந்த வருஷம் விளையாட வைக்கலாது, உங்களை நாங்கள் நெட் பாலர் தான் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் மற்ற செஞ்சோன்ஸ்லேருந்து 3 பேர், மற்ற கிளிநொச்சிலேருந்து ஒரு ஆள், வெட்டிலேருந்து ஒரு ஆள் எடுக்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் 100% சுவராக சொல்லுவோம், நீங்கள் இந்த வருஷம் விளையாட இல்லாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்துட்டு எனக்கு எப்பயுமே ஒரு இது ஒன்று இருக்கும், அந்த ஏழான்னு சொன்னால் எனக்கு அந்த கோவம் வர்ற மாதிரி, என்னால் ஏழாது அப்படின்னு தான் வீட்டுக்காரரை காய்ப்பேன். அப்போ நான் போயிட்டு சரியாக கஷ்டப்படுற பீரியடில் ஒருத்தருமே இருக்கல, கோவிட் டைம் வேறு, ஒருத்தரும் வெளியே வர மாட்டாங்க. அப்போ என்னோட பால்ஸும் பெருசாக 2 பால் தான் இருந்துச்சு வந்து. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அப்படி ப்ராக்டிஸ் பண்ண நான் நினைக்கல அப்படி யாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி. என்னோட ஸ்கூல் நான் ஒருத்தருமே கிரௌண்டில் இருக்கையில் நான் மட்டும் தான் போயிருப்பேன். அப்போக்கே ஒரு மேசையை வச்சு போட்டு ஃபோனை வச்சு போட்டு என்ன நானே வீடியோ எடுப்பேன், போல் பண்ணி தனியாக போய் பந்து எடுத்து வந்து போல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போக்குள்ள அந்த டைமில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் அந்த பீரியட்ல. எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபெடப் ஆகிட்டேன், கிரிக்கெட்டை விட்டுட்டேன், டச்சில் இல்லை, கிரிக்கெட்டில் போல் பண்ணி டச்சில் இல்லை. பேருந்து வந்துட்டேன், கொழும்புக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஹண்டியில் போயிருந்தோம், ஹண்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ ஹண்டியில் எங்களுக்கு வந்து 3 days குவாரண்டைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கையில் போல் கொண்டு போகல. இப்போ இந்த அப்பிளில் தருவாங்க சாப்பிட, அந்த அப்பிலாம் போல் பண்ணுவேன். அந்த அப்பில் பெட்டில் போட்டு இருப்பேன், என்ன பெட்டில் போட்டு உடையான்னு சொல்லிட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கையில் வந்து ஹண்டியில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சரியான்னு சொல்லி நெட் பாலர் திரும்ப பண்ணிட்டாங்க. பட் எங்கள் எல்பிஎல் டீம் வந்து திரும்ப மேட்ச் விளையாடி கொண்டு இருக்காங்க. அப்போ ஸ்பின்னர் இருக்க நான் கை வைத்தேன், நான் மட்டும் தான் ஸ்பின்னர் இருந்தேன். அதில் கை வைத்து வந்து போல் பண்ண சொன்னாங்க. நான் போல் பண்ணிக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து அபிஸ்கா ஃபெர்னாண்டோண்டையும் திசர் பண்ண விக்கெட் எடுப்பேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் என்ன பார்த்து நல்லா இம்ப்ரெஸ் ஆனாங்க, வந்து கழிச்சாங்க, கழிச்சு போட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ப்ராக்டிஸ் வர சொன்னாங்க. இப்போ எல்லாம் சில பேர் பந்து போட சொன்னாங்க, போல் பண்ணேன். அதுலேயும் வந்து நிறைய பேர் அந்த ஸ்ட்ரகிள் ஆனாங்க விளையாட. அப்போ வந்து கோச்சஸ் வந்து கேட்டாங்க, வியாஸ் நீங்கள் எங்கேயும் கிரிக்கெட் விளையாடிக்கிறியாண்டு. இப்போ நான் சொன்னேன், நான் அந்த 9 விளையாடிக்கன்னு சொன்ன பிறகு ஓகே இப்போ பேட் பண்ண வந்தாங்க, நல்லா பேட் பண்ணி காட்டினேன். அந்த டைமில் வந்து ஏன்னு சொன்னால் ஸ்கூல் முடிஞ்சே நான் அப்போ ஸ்கூலில் வந்து நான் பேட்ஸ்மேன் தான் மெயினாக விளையாடுறது. அப்போ நல்லா பேட் பண்ணேன், நல்லா பேட் பண்ணுறான்னு சொல்லி போட்டுட்டு திசை பெரிய கூப்பிட்டு தனி வந்து காய்ச்சார் என்னோட, நல்லா பந்து போடுற, எல்லோரும் நல்லா இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க, ஒர்க் பண்ணு, நாங்கள் ஏதாச்சும் நெட் பாலர் தான் வந்தேன், நீங்கள் ஏதாச்சும் நாங்கள் செஞ்சு ஒரு ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்படியே ஹம்மாந்தோட்டே போயிட்டோம். 7 days குவாரண்டைன். திருப்பி எனக்கு ஒரு கால் ஒரு சடனாக அவர் அந்த அண்ணா கால் பண்ணுறார், தம்பி இப்படி குட் நியூஸ் ஒன்று சொன்னார். என்னென்னு கேட்க எங்களுக்கு திசைப்பெரிய வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் வந்து வியாசை நாங்கள் டீமில் போடுறோம், வியாசுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, நான் வியாசை விடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ தான் சரி சந்தோஷம். வீட்டுக்கார பண்ணி சொன்னேன்,
இப்படின்னு சொல்லி அப்பா சரி. அப்போ அந்த டைம் வந்து எங்கள் அப்பா சரியான சந்தோஷம். எங்கள் அப்பா முதல்ல சொல்லியிருந்தேன் எனக்கு 90 விளையாடின பிறகு எங்கள் அப்பா வந்து அப்படியே விட்டார் கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லி. அப்பா என்ன சொன்ன எனக்கு வந்து நீ உண்ட ஆசைக்கு வந்து விளையாடிட்ட கிரிக்கெட், ஆனால் இந்த ஆசையில் வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒன்று நான் டிவியில் பார்க்கணும்னு சொல்லி. அப்போ நான் சொல்லி இந்த அப்பாட்ட நான் கூடிய சீக்கிரம் டிவியில் வருவேன்னு சொல்லியிருந்தேன். எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ஒன்று விளையாடுற அதே ஃபீல் இருந்திருக்கும். சர்வதேச தரம் வாய்ந்த வீரர்கள் எல்லாம் ஓரிடத்தில் நிற்கிறார்கள். ஐபிஎல் போட்டிக்கு இணையாகத்தான் எல்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளுமே பல சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் உள்வாங்கி பல அணிகளாக மாவட்ட ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஜஃப்னா அணியில் வியஸ்கான் விளையாடி இருந்தார். ஒட்டுமொத்த ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியாக அதுதான் இருந்தது. எப்பொழுதுமே யாழ்ப்பாணம் வடக்கு என்றும் பொழுது 30 வருட யுத்தம் என்கின்ற ஒரு வார்த்தையோடு தான் செய்திகள் வந்த பொழுது வியஸ்கான் என்கின்ற ஒரு தமிழ் வீரர் ஐபிஎல் போட்டிகளுக்கு விளையாடுவதற்கு முன்பு இவ்வாறான ஒரு எல்பிஎல் போட்டிகளில் விளையாட போகிறார் என்கின்ற உத்வேகத்தோடு தலைப்பு செய்தியும் விட்டிருந்தார்கள். யாழ் மண்ணிலிருந்து இலங்கை தமிழர் ஜஃப்னா அணியில் விளையாட போகிறார் என்று. முதல் போட்டி கொழும்பு அணிக்கு எதிராக எப்படி இருந்தது? மேத்யூஸுக்கு பந்து வீச பொழுது, ஒவ்வொரு வீரர்களுக்கும் பந்து வீசும் பொழுது மறக்க முடியாத அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த வந்து ஜஃப்னா ஸ்டாலியன்ஸில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, அந்த என்னை வந்து தமிழ் படியிலாவே பார்க்கல வந்தவங்க. ஃபர்ஸ்ட் வந்து திசர பெரியரா வந்து நல்ல கேப்டன் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாள். அடுத்து வந்து அவிஸ்க ஃபெர்னாண்டோ, அடுத்தது வனித்து கசரங்க, தனஞ்சய் சில்வா எல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து கைப்பாங்க. நான் வந்து சரியான சொக்கான டைம் வந்து அவங்க வந்து நாங்கள் போய் டிவியில் பார்க்க ஒரு ஆள், டிவியில் பார்த்து அவங்கள ஆசைப்படுறா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு டீமுக்குள்ளே இருந்த ஒரு ஃபீல் ஒன்று இருந்திருக்கும். அதோட வந்து எனக்கு கதைக்கு கூட இல்லாதவங்க சேர்ந்து ஏன்னா அவங்க பெரியாக்கள் தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தஞ்சை டிசிவெல்லாம் வந்து சரியான ஃப்ரெண்ட்லியாக வந்து கதை. இப்போ கூட நம்ம ப்ராக்டிஸ் போனால் தம்பி என்ன செய்கிற அப்படி தான் தமிழில் கூட கதை வைப்பாங்க, என்ன கதை அப்படி தான் கதைப்பாங்க. அப்படி கதைக்குள்ள அதுக்கு பிறகு கோச்சஸ் வந்து தெரிஞ்ச கண்டாமி தான் ஹெட் கோச். அது இப்போ எங்களோட ஸ்பின் கோச், நேஷனல் ஸ்பின் கோச் சரிப்பதன் சார் வந்து சரியான இன்னொரு ஆசையானவரால் நான் அவருடன் கூட இப்போ வரைக்கும் நான் அவரிடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும்ல. 2020 2025 வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக அணுகிற ஒரு சிலர் நம்ம கூடவே இருந்து நமக்கு பயிற்சி கொடுக்கும்போது நம்மளால் நிச்சயமாக டீமுக்குள்ளே வந்துட முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்குன்னே ஒரு குலாம் வந்து எப்பயுமே ஒரு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களோட. அப்படின்னா அவர் இப்போ வரைக்கும் அவருக்கு தான் எங்கே போனோம் ஐபிஎல்லான்னா சரி எங்கே எனக்கு லீக் செட் ஆனாலும் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன் சார் இப்படி இன்னும் கிடைச்சிருக்கு நான் போகிறேன்னு சார் சொன்னால் அங்கே போய்ட்டு எனக்கு போலிங் ஸ்ட்ரகிளானா கூட நான் அவருக்கு ஒரு வாய்ஸ் மேட்ச் இல்லாட்டி ஒரு மேட்ச் போடுவேன் சார் எனக்கு இப்படி பால் இப்படி போட்டேன் சார் எனக்கு அப்படி அவைக்கு தெரியும் மேட்ச்சில் வந்து சொல்லுவேன். அவர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு ஒரு ஆள். அப்படி அவரும் அப்படி தான் நான் மேட்சுக்கு பால் பண்ண போய்க்குள்ளே வந்து தனியாக கூட காய்ச்சிட்டு பயப்படாத இன்னும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் நான் இன்னும் ஃபைட் பண்ணி டீமுக்குள்ளே போடுனான் இன்னும் வந்து டெய்லி இன்னும் வந்து எனக்கு பார்க்கன்னு சொல்கிறது நான் நீ செய்வேன்னு எனக்கு தெரியும் அதில் போயிட்டு பயப்பட விளையாடுன்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொன்ன அப்புறையா எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு என்ன தெரியும். அந்த டைம் கோவிட் டைமில் வந்து ஃபேன்ஸ் சுத்தரம் இல்லை. சம்டைம் அது 100% எனக்கு வந்து நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறேன் சத்தம் மட்டும் இல்லைன்னு சொல்லி அது வந்து ஒரு சைலண்டான மேட்ச்மே இருந்துச்சு. உங்களுடைய பயத்தை போக்குற பயத்தை போக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ எல்லாரும் வந்து எனக்கு கேட்பாங்க உனக்கு எல்பிஎல் பயம் இருக்கே இல்லையா, ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபீலே இருக்கே இல்லை பயமே இருக்கே இல்லை. அப்போ நான் சொல்கிறது வந்து நான் விளாடின டைம் வந்து ஒரு டைம் ஃபேன்ஸ் இல்லாத நேரமாக இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி. அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. பவுல் போடைக்கு சரியான சந்தோஷம் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் லைட்டில் மேட்ச் விளாட்றோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜஃப்னா வந்து லைட்டே இல்லை, சும்மா வீட்டில் லைட்டில் கிரிக்கெட் விளாட்ன ஒன்று தான், மற்றபடி இப்படி பெரிய கிரவுண்டில் வந்து விளாட்னதே இல்லை. அது வந்து சரியான சந்தோஷம். அதோட மதிசன் விக்கெட் எடுத்தது மலிக் வந்து அந்த அந்த மேட்ச் முடி வந்து மலிக் வந்து தனக்கு க்ளோஸ் வந்தார் உன்ட்ட கிஃப்ட்ன்னு தான் சொல்லி. அப்போ நிறைய பேர் வந்து நிறைய விதமாக அதோட ரசலுக்கு போல் பண்ணது வந்து சரியான சந்தோஷம். இப்போ நாங்கள் டிவியில் பார்க்குற வந்து ரசல் எப்படி அடிப்பேன்னு எங்களுக்கும் தெரியும். அப்போ எனக்கு ஒரு ரசலை எனக்கு வந்து விக்கெட் எடுக்கிறேன்னு இல்லையோ நான் யோசிச்சது வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கணும்னா எந்த ஆசைப்பேன். நான் வந்து போல் பண்ணிக்க சரி இப்போ வரைக்கும் போல் பண்ணிக்க எல்லாம் வந்து கேட்பாங்க ஏன்னா நீ விக்கெட்டுக்கு பந்து போட மாட்டேன். நான் சொல்றேன் விக்கெட்டுக்கு பந்து போட ஆசை இல்லை, எனக்கு பேட்ஸ்மேன் எப்படி எந்த போல் ஸ்ட்ரகிளான பார்க்க ஆசை உண்டு. இப்போ வரைக்குமே அந்த ஒரு காணொலி இணையதளத்தில் ரசலுக்கு நீங்கள் பந்து வீசும் பொழுது ரசல் அந்த தடுமாறுவது உங்களுடைய பந்துகளுக்கு அவர் ஓட்டம் பெற முடியாமல் இருப்பது போன்ற அந்த காணொலி இன்று வரை அதிகமாக பகிரப்படுகிறது. வியஸ்கானை பற்றி நாங்கள் தேடினால் அந்த ஒரு காணொலியும் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும். நான் தரம் வாய்ந்த துடுப்பாட்ட வீரர்களுக்கு சிறப்பாக பந்து வீசியிருக்கிறேன். அது வந்து அந்த ஆசை கிரிக்கெட்டில் வந்து எனக்கு அது ஃபெயில் ஒன்று வந்ததே இல்லை உண்மையாகவே. ஆனால் நான் வந்து சம்டைம் ஃபெயில் ஆகிற டைம் ஃபெயிலியர் சம்டைம் இந்த மாதிரி நான் லொஸ்ட் ஆகிட்டேன்னு சொன்னாலோ ஒரு எனக்கு கண்டினியூஸாக வந்து என் பவுலிங் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த வீடியோஸ் ரிமைண்ட் பண்ணி பார்ப்பேன். என் பேர் அடிச்சுட்டு அப்பன் இருக்கு எங்களுக்கு அதில் நாங்கள் போல் பண்ண எல்லா போல்ஸும் வரும். அப்போ எல்லா போலையும் எடுத்துட்டு பார்ப்பேன் எப்படி போட்டிருக்கேன் முதல் நல்ல போட்டிக்கு எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி பார்ப்பேன். அது எல்பிஎல் விளையாடும் போதா? இல்லை இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் வந்து எப்போயுமே நோட் பண்ணி வைப்பேன். என் ஃபோனில் சரி நோட் புக் நோட் பண்ணி என்னென்ன செய்கிறோம் நோட் பண்ணி வைப்போம். அதோடு அந்த டைம் இப்போ நான் இந்த ஜனவரியில் போயிட்டு நான் துபாய் விளையாடிக்குள்ள ரசல் வந்து எங்கள் டீமில் ஒரே டீம் நம்ம ரசல் போய் சொன்னேன் நான் நைட் ரைடர்ஸ் இன்னொன்று நான் விளையாடினேன்னு சொல்லி
அவன் சொன்னான் அதான் நான் உன்னை பார்த்து நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்போ நீ அவன் சொன்ன அவரே சொல்கிறேன் வந்து அப்போ சரியான சின்ன பொடியன் இப்போ வளர்ந்துட்டு அப்படின்னு அவரே சொன்னார். அப்போ அப்போக்கே சந்தோஷமா இருக்கும்னா அவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு சர்வதேச கிரிக்கெட் வீரர், அதுவும் முக்கியமான ஒரு அதிரடி கிரிக்கெட் வீரர், இன்னுமே நம்மளுடைய ஒரு ரோல் மாடலாக இருக்கிற ஒரு பிளேயர் வந்து நம்மளை ஞாபகம் வச்சுட்டு விஎஸ் கான் வளர்ந்துட்டியா எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அதுவே ஒரு உத்வேகமாக தானே இருக்கும். அதுவும் துபாயில் போய் விளையாடுறீங்க, நைட் ரைடர்ஸ் டீமுக்கு விளையாடுறீங்க, அதில் ரசலோடு சேர்ந்து பயணிக்கிறது, இப்படி சர்வதேச ரீதியான அங்கீகாரம் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது திஸ்ர பெரேரா 2020ஆம் ஆண்டு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார். இலங்கை அணியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார் விஎஸ் கானுக்கு. அப்போ அதை கேட்கும்போது எங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எதிர்கால இலங்கை அணியில், ஏன்னா அப்போ ஒரு ஸ்ரீலங்கா டீம் 2020ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்த டீம். அதிகமாக கேப்டன்ஸ் மாறிக்கிட்டே இருந்தாங்க. 2015லேருந்து 2022 வரைக்குமே அந்த ஸ்ட்ரகிளை பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது விஎஸ் கானுங்கிற ஒரு கிரிக்கெட் வீரர் மிக இலகுவாக இலங்கை அணிக்கு வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது வனிந்து ஹசரங்க என்ற ஒரு வீரர், மிக சிறந்த சுழல் பந்து வீச்சாளர், இன்னைக்கு வரைக்கும் இலங்கை அணியின் உலகத்தரம் வாய்ந்த வீரர்களில் முதல் நிலை வீரராக இருக்கிறார். அவருடைய பழக்க வழக்கங்கள், குறிப்பாக அவரோடு சேர்ந்து விளையாடும் போது பல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருப்பார். அதை பற்றி சொல்லுங்க. அந்த வனிந்து ஹசரங்க வந்து எனக்கு சொல்ல போனால் ஒரு அண்ணா மாதிரி தான் உண்மையாகவே. நான் அப்படித்தான், எந்த ஃபீல் வந்து அப்படி தான். எனக்கு சொன்னால் அவர் வந்து எல்பிஎல் நான் ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணிக்கிட்டு அவர் வந்து என்னை பக்கத்துலேருந்து சர்வ் பண்ணுவார், நீ போடு. அவர் தம்பி நான் கேட்பாங்க நார்மலாகவே. இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஆக்கள் வந்து அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து சரியான மரியாதை கொடுப்பாங்க. சிங்கிள் லாங்குவேஜ் வந்து அந்த சம்டைம் நாங்கள் வந்து மரியாதை கொடுப்போம். ஆனால் ஒன்றா சேர்ந்து சொன்னால் அப்படி இல்லை. அவங்க வந்து அப்படி இல்லை, ஒன்றா இருந்தாலும் தம்பி இப்போ வரைக்கும் தம்பி தான் கேட்பான், வந்து என்ன செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து நிறைய எல்பிஎல் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடிக்கல வந்து எனக்கு பயமாக கூடுதல் போகினது அவர் ஒருத்தர் தான். என் பக்கத்தில் இருந்து பந்தை தொடிச்சு வந்து இந்த சரியான டியூ வந்து சரியாக கஷ்டம் போல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வரேன். அப்போ எனக்கு அவர் பந்து தொடிச்சுன்னு சொல்லி தந்துருந்தார். பயப்படா போடு, பயப்படாத, நல்லா போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரு ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு? சாரி, நான் போயிட்டு அவட வெளிப்பட போய் கேட்பேன். நான் எனக்கு இப்படி நடக்குது, இப்படி வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷனுக்கு எப்படி போகிறது, ஒரு காலை இப்படி திருப்பி இருந்து அப்படி போகிறது. அப்போ அவர் நிறைய எனக்கு நான் எப்பயுமே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம மொத்த நேரம் போய் கேட்பேன். நான் என்னென்ன அவர் வந்து ஒரு சில பேர் சொல்லித்தர மாட்டாங்க. அவர் வந்து அப்படியே ஒரு கேரக்டரே இல்லை. எனக்கு எப்பயுமே புதுசாக அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுல அவரும் ஒரு இம்ரான் தாஹிர் உங்களுக்கு பல்வேறுபட்ட அந்த போலிங் நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதை பற்றி சொல்லுங்கள். இம்ரான் தாஹிர் இருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இம்ரான் தாஹிர் வந்து வந்த மூட்டம் கேமம் பதானி இருந்தார். அவர் வந்து இப்போ டெல்லி கேபிட்டல் கோச் பண்ணுறாரு. அவர் தான் அந்த அதுக்கு இம்ரான் தாஹிரை நான் மீட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு ஆள். அவர் வந்து நல்ல கோச், நல்ல ஒரு மென்டர் கூட. எனக்கு நான் ஸ்டில் அவருக்கு மேட்ச் பண்ணிக்கிட்டு நான் இருப்பேன். வாட்ஸ்அப்பில் சார் அவருடைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுவேன். சார் எனக்கு இப்படி நடக்குன்னு சொல்லி நான் துபாய் அடிக்க வரைக்கும் போய் நேரில் போய் கதைப்பேன், சில ஃபோன் பண்ணி கதைப்பேன். அப்படி நல்லா சப்போர்ட் பண்ண ஒரு ஆள். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் நான் எனக்கு இம்ரான் தாஹிர் கதைக்கணும் இருக்கா. அவர்கிட்ட பாசை வந்து நல்லா கெஞ்சி நல்லா கதைப்பேன். அப்போ நான் சொன்னேன், கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்ல தான் இம்ரான் தாஹிர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வந்து நான் போயிட்டு சும்மா அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் கதைப்பேன்னு தான் பார்த்தேன். உடனே அவர் சொன்னார், வா குயிக்காக பந்தெடுத்து எடுத்துருவான்னு சொன்னான். என்ன தெரியும் என்ன பந்தெடுத்துருவான்னு சொல்லிட்டோன்னே உடனே அந்த டைம் மேட்ச் முடிஞ்சுன்னா உடனே எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. விக்கெட் எல்லாம் வந்து தண்ணியெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ கிரௌண்ட் போய் சொன்னார், ஒரு 5 minutes தாங்கன்னு சொல்லி போட்டு நீ பந்து போட்டு தம்பின்னு சொன்னாரு. அப்ப நான் பந்து போட்டு சொன்னாரு. இது என்ன சொல்லிட்டு இது அவரே தானே போல் பண்ணி நான் சொல்லி தந்தாரு. தான் பிடிக்க இப்பெல்லாம் சொல்லி தந்தாரு. நார்மலாவே ஒரு சொல்லி கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு வந்து அவர் சொல்லி தந்தது வந்து தான் இப்படித்தான் கோல் பண்றான் போல, நீ அப்படி பிடிச்சி போடு நல்லா இருக்குன்னு சொல்லி அது அந்த அவர் சொல்லி தந்த போல் வந்து நான் அடுத்த மேட்ச் நான் ட்ரை பண்ணி போட்டேன். அது நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு எனக்கு. அப்போ வந்து நான் இப்போ வரைக்கும் ஸ்டில் அதாவது நான் இப்போ வந்து நிறைய வேரியேஷன் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் வந்து வேரியேஷன் வந்து இப்போயும் எனக்கு சரியாக ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கொண்டே இருக்குது. நான் அன்றைக்கு கூட அவர் இன்னொரு காணை கூட அவர் சொல்லி காய்ச்சேன். நான் இப்படி நான் மீட் பண்ணோம் சொல்லி அவர் நிறைய காய்ச்சிருந்தேன். விஎஸ் கான் என்றாலே இன்னும் ஒரு விடயம், மிகவும் பிடித்த ஒரு பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவருடையான தற்போதைய உறவு எப்படி இருக்கிறது? நான் இப்போ நான் நார்மலாக எத்தனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நார்மலாக அந்த மேட்செல்லாம் போட்டு இதன மாட்டேன். இப்போ பெரிய ஆக்கள் வந்து எனக்கு எப்பயும் தெரியும் அப்படி பிஸியாக இருப்பேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வரைக்குள்ள கொஞ்சம் போய் கதைப்பேன். நான் அண்ணா இன்ஸ்டாவில் போய் நான் மேட்ச் பண்ணேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கான உறவு என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து அவருக்கு மேட்ச் ஒன்று போட்டேன். அண்ணா எனக்கு இப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவார். நாங்கள் ஜொலியாலாம் கேட்போம், ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சம்டைம் ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்க அண்ணாண்ட ரிட்டையராக ரீல்ஸ் எல்லாம் போட்டு அவருக்கு ஷேர் பண்ணி கதைப்போம். அப்போ அவர்கிட்ட நான் கேட்பேன், அண்ணா எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொன்னால் அவர் எனக்கு டிப்ஸ் தருவார். தம்பி சம்டைம் இது பிள்ளையாக இருக்குது மதசை அப்படி அவரை நல்லா கதைப்பார். அவர் அவரம்மன் சொல்லியிருந்தார், உனக்கு ஃப்ரீயான டைம் சென்னையில் வேணா ஒண்டா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், உனக்கு நிறைய சொல்லித்தரேன். அப்படி இன்னொரு கேப் பண்ணுறாள். நாங்கள் ராஜஸ்தான் ரோயில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்க வந்து சரியான சந்தோஷம். அப்படியே ஒரு ஆள் மீட் பண்ணிக்க அவர் வந்து நான் நினைக்கல அவர் வந்து ஓப்பனாக காய்ச்சார்.
அப்படி வந்து தமிழ் நல்லா இருக்கிற வந்து வா இன்னும் வந்து சேர்ந்து கதை ஜோக் அடிப்போம் ரெண்டு பேருக்குமே அதான் மொழி ஒரு தடையாக இல்லாத போது இன்னும் பல விஷயங்களை கழிச்சிருப்பீங்க தானே. அப்போ நல்ல ஒரு ஜோக்காக போவோம், ஒரு அண்ணன் தம்பி தான் இருந்தோம். நல்ல டெலிவிஷன் வீடியோ செய்கிறது, ஒரு ராஜாமணி என்ன போட்டு கலாய்க்கிறது, அப்படி வந்து நிறைய ஒரு என்ஜாய் அந்த ஆக்சன் ரோயில் 2 months இருந்தேன். 2 monthsம் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணேன். ஆஸ்ட்ரோனாட் எப்பயுமே நான் ஆஸ்ட்ரோனாக இருப்பேன்டா, எனக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண இயலும், ஈஸியாக லேர்ன் பண்ண இயலும். அவர் போடைக்கு நான் பார்ப்பேன். அவர் வெப்பனிங்க போல் போனேக்கே அவர் நிறைய வந்து சொன்னார், நல்லா பந்து போகிறடா, அவன் தமிழ் நல்லா இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து அவன் தமிழ் நல்லா இருக்க மாதிரி எங்களுக்கு அவன் தமிழ் நல்லா இருக்கும். அப்போ அவர் சொல்லுவார், நல்லா பந்து போகிறடா, எங்கே கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட வந்து இப்பயும் எனக்கு நல்ல ஒரு நல்ல சந்தோஷம், இப்படியான என்னோட கூட இருக்கணும்னு சொல்லி லைஃப்பில். ராஜமணி அவரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு துருதுருப்பான விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர். பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பார் தான், பல நுணுக்கங்களையும் அவர் சொல்லிக் கொடுத்துருப்பார். அண்மையிலும் கூட இலங்கையில் வந்து ஒரு பயிற்சி நெறியை மேற்கொண்டு அவருடைய அந்த காணொலிகளும் கூட மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அவரோடு இணைந்து பணியாற்றிய பொழுது எவ்வாறான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ராஜமணி என்ன அவன் சொல்கிறதுன்னு சொன்னால், அவர் வந்து எப்பயுமே ஒரு ஜோக்காக இருக்க ஒரு ஆள். எனக்கு இங்கே வந்து இருக்கைகள் எனக்கு டைம் இருக்கையில் அவரை போய் மீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவரும் வந்து ஒரு சரியான கேர் பண்ணுற ஆள். இப்போ போய் ஓப்பனாக கேட்கலாம், அண்ணன் எனக்கு இது வருது இல்லை, ஆனால் இது சொல்லித்தாங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது உடனே கூச்சப்படாமல் சொல்லித்தர ஒரு ஆள். சரி எவ்வளோ வேலை இருந்தாலும் போய் கேட்பேன், அண்ணன் எப்படி சொல்லித்தரேன்டா, ஓகேடா நான் சொல்லித்தரேன்டா. நான் மறந்தால் கூட வா செய்வோம், ஜிம்முக்கு போனால் கூட சொல்லி தந்தார் நிறைய விஷயங்கள். அப்படி ரைனஸ்ன்னு சொல்ல போய்க்குள்ள அவர்கிட்ட டிப்ஸ் வந்து ரன்னிங் டிப்ஸ் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரைக்கும். அதை நாங்கள் இப்போ வரைக்கும் நான் வந்து எங்கள் பொடியலுக்கும் சொல்லி கொடுத்து அது கொஞ்சம் உங்களுடைய அந்த ஃபிட்னஸை தக்க வச்சுக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய அளவில் பங்களிப்போம். எல்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஜஃப்னா அணி வந்து பல்வேறுபட்ட வெற்றிகளை சூடியிருந்தது. அதில் வியஸ்காந்தினுடைய பங்களிப்பு என்பது அலாதியானது. எப்பொழுதுமே அதிகப்படியான விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறீர்கள். தொடர் நாயகன் விருதுகளை தொடர்ச்சியாக மேன் ஆஃப் த மேட்ச் என்று போட்டியினுடைய விருதுகளை எல்லாம் வாங்கும் பொழுது பல வீரர்கள் உங்களுக்கு வாழ்த்து மலைகளை பொழிந்திருப்பார்கள். ஒரு சிறப்பான ஒரு பந்துவீச்சு அணுகுமுறையை கூறியிருப்பார்கள். இப்படி ரசல் ஆனலாக இருக்கலாம், பல வீரர்களை நாங்கள் உதாரணமாக சொல்ல, மகேஷ் தீக்ஷண ஒரே அணியில் விளையாடும் போது அவர் எப்படி உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்காரு, அவரோடு விளையாடிய அந்த அனுபவம் என்பது எப்படி இருந்தது? நான் 2 years வந்து கசரங்காக்கில் விளையாடி இருந்தேன், 2020 2021. அதுக்கு பிறகு அவர் ஹண்டி டீம் போன பிறகு எனக்கு வந்து பிக் ரோல் ஒன்று இருந்தது. வந்து நான் தான் தீக்ஷனோடு சேர்ந்து மெயின் போலராக விளையாட போகிறேன்னு சொல்லி. அப்போ கோச்செல்லாம் வந்து சரியாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து நான் அந்த டைமில் வந்து யூகேல இருந்தேன். நான் வந்து இங்கே கிளப்பில் வந்து பார்த்தேன், டொமஸ்டிக் 2 years வந்து ஒரு சான்ஸும் கிடைச்சதில்லை. கிளப்லாம் மாறி பார்த்தேன், ஒரு சான்ஸும் இருக்குல்ல. அப்போ நான் வந்து கோச்சை சொன்னேன், நான் யூகேல போய் விளையாட போகிறேன்னு சொல்லி. அப்புறம் அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணல கந்தாமிசராக்களுக்கு வந்து. அப்போ அவர் சடனாக போக பண்ணார், வியா செங்கனிக்கு தான் யூகேல ஏன் யூகே பண்ணிட்டு கேட்டார், நாங்கள் கிரிக்கெட் விளையாட வந்தேன்னு சொல்ல பேசினார். இல்லை நீ வலிக்கிட்டு வா, குயிக்காக வலிக்கிட்டு வா, நான் தெரியும் தானே கசரங்க எந்த முறை இல்லை, நீ உனக்கு பெரிய பொறுப்புன்னு இருக்குது, வந்து குயிக்காக விளையாடுன்னு சொல்லி. அப்போ அதை கேட்டுன்னு சொன்ன சந்தோஷமாக இப்படி கோச் வந்து எனக்கு போக பண்ணுறான்னு சொல்லி. அப்போ நான் போய்க்குள்ளே வந்து நான் தனியாக ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். சைப்பன் சார் எனக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்துருந்தா. அதோடு சேர்ந்து மச்சஸில் ஒன் பீரியடில் வந்து கேமில் வந்து தீக்ஷன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று பண்ணினா வந்து நானும் வந்து ஒரு வயசு தான் கூட எனக்கு இருக்கும். அப்போ நாங்கள் வந்து வாட போனால் கதைப்போம். அப்போ அவர் வந்து நிறைய சொல்லியிருந்தார், ஜோக்கெல்லாம் அடித்து அந்த மச்சில் வந்து சில பேர் வந்து அவர் வந்து சரியான க்ளோஸ். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லி தருவோம், எப்படி போடுவியா. அப்போ வந்து அவர் வந்து கசரங்கா செஞ்சதை வந்து கசரங்கா இல்லாத இடத்துல வந்து ஒரு வருஷம் வந்து நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ண இருந்தார். பல விடயங்கள் இருக்கிறது. கிரிக்கெட் என்கின்ற பொழுது நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கலாம், பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. வியஸ்கானும் தயாராக இருக்கிறார். இன்னும் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை சர்வதேச ரீதியாக எப்படியெல்லாம் இருந்தது, அவர் சாதிக்க விரும்புகின்ற பல விடயங்களை தொடர்ச்சியாக பேசலாம். கிரிக்கெட் என்கின்ற இந்த மந்திர வார்த்தை தான் அனைவரையும் ஒரு இடத்தில் உட்கார வைப்பது. இலங்கையை பொறுத்தவரையும், ஏன் தெற்காசியாவை பொறுத்தவரையில் கிரிக்கெட் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விளையாட்டு. இன்னும் ஒரு சில நாட்களில் ஆசிய கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இது கிரிக்கெட் என்பது ஒரு திருவிழா போன்று இருக்கும் பொழுது எங்களோடு இருந்த எங்களுக்கு பிடித்த ஒரு வீரர் இலங்கை அணியிலே விளையாடும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற சந்தோஷம் என்பது அலாதியானது. வியஸ்கான் 2023ஆம் ஆண்டு முதல் முறையாக இலங்கை அணிக்குள்ள நேரடியாக உள்வாங்கப்படுறீங்க. ஏசியன் கேம்ஸ் விளையாடணும், ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் போட்டி எப்படி இருந்தது? அது வந்து நான் எமர்ஜிங் விளையாடி இருந்தேன், ஸ்ரீலங்காவுக்கு அண்ணாயிரம் விளையாடி இருந்தேன். அந்த ஏசியன் கேம்னு சொல்லிக்கல வந்து சரியான டிஃப்ரெண்ட். ஏன்னு சொல்லிட்டாங்க, அது வந்து உங்களுக்கு நேஷனலாக கவுண்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைமாக. அப்போக்கு வந்து சந்தோஷமாக இருந்து அதோட சரியான கவலைன்னு சொன்னால், அது எங்கள் டெபி வந்து இப்படி போயிட்டு நான் போய் ஆசைப்படுறது வந்து டெபி வந்து எங்களோட ஒரு நேஷனல் செட்டப்போடு இருந்து டெபி பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு சரி ஓகே டெபி பண்ணுறோம் விளையாடுவோம்னு சொல்லுமே தான் இருந்துச்சு. அதோட சைனாவில் முதலாம் மேட்ச் வந்து அதோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் விளையாசம் விளையாடி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த லைனில் நின்று எங்கள் நேஷனல் அந்தம் பாடி விளையாடி வந்து அதுதான் சரியான ஃபீல் வந்து. இப்போயும் வந்து நான் எங்கே போனாலும் வந்து நாங்கள் அந்த ஜேசியோட வந்து நேஷனல் அந்தம் பாடிகள் வந்து சரியான ஃபீல் ஒன்று வரும்.
சரி அது சிங்களத்திலேயோ தமிழ்லையோ இருந்தாலும் வந்து சரியான ஃபீல் ஒன்று வரும். அதை அந்த ஏசியை போட்டு அது ஒரு பெருமையான ஒரு பெருமையாக விஷயம். இருக்கும். என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் விளையாடுறோம். இதுதானே எங்களுடைய கனவா இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆப்கானிஸ்தான் விளையாடிக்கு அந்த மாதிரி நாங்கள் வந்து மோசமாக தோற்றோம் உண்மையாகவே சொல்லப்போனால். அதுதான் சரியான கவலை என்னென்னா, ஆனால் வந்து நல்ல போல் நான் வந்து நல்ல போல் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் வந்து. அது இருந்தாலும் எனக்கு நான் வந்து எப்படியும் என் பவுலிங் எவ்வளோ இதுன்னு பார்க்குறத விட என் டீம் எப்படி வின் பண்ணதான் நாங்கள் கூட மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா நாங்கள் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வின் பண்ணால் நாங்கள் சாம்பியன் அடித்ததான் வந்து இப்போ நான் விளையாடுற கிளப்போ விளையாடுற டீமோ விளையாடுற நாடோ சாம்பியன் அடித்ததான் தெரியும் ஓகே எவ்வளோ பிளேஸ் இருக்காங்கன்னு சொல்லி. நாங்கள் எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடி ஃபஸ்ட்டு போனால் வந்து சரியாக கவலை வரும். அப்போ அதோட நாங்கள் அந்த டைமில் போய் நிறைய பேர் மீட் பண்ணியிருந்தேன். நான் வசீந்திரன் ஃபஸ்ட் டைம் அங்கே மீட் பண்ணேன். அவர் வந்து ஏசியங்களை வந்திருந்தார், வசி அண்ணா வந்திருந்தார், பட் சாய் கிஷோர் வந்திருந்தார். அப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் எல்லாம் அதில் மீட் பண்ணியிருந்தேன். அந்த டைம் வந்து சரியான சந்தோஷம். அதுவும் சைனா விளையாடையில் வந்து எப்படி இருந்துச்சு அந்த ஆங்சாங் கிரிக்கெட் கிரவுண்ட்? அது வந்து ஒரு விக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹாரிபிள்னு சொல்கிறது. அப்படி நான் விக்கெட்ல நம்ம நினைச்சிருக்க மாட்டோம்ல இந்த கிரவுண்ட் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எப்படி இருக்கும் வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் இவங்க எல்லாமே இப்போ மிகப்பெரிய அளவில் ஜொலித்துக்கிட்டு இருக்க ஒரு வீரர்கள். அந்த 2023ஆம் ஆண்டுல அவங்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளா வளர்ந்து வர்ற ஒரு வீரர்களா இருந்த டைம்ல என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு? அவங்களோட அட்வைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் வந்து சாய் கிஷோர் பேசுகிறேன் கதைக்க போகல. இப்போ நான் வசீந்திரன் போய் சொன்னேன், அண்ணன் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், நான் உங்களோட bowling எல்லாம் பார்க்குறேன். நான் அவட இப்போ ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணிக்கப்பட கேட்டது வந்து அவருக்கு நான் அந்த டைம் கேட் பண்ணி சன்ரைஸ்லேயே நான் ஒன்றா இருந்தேன். அப்போக்கே நான் கேட்டது ஒரே கேள்வி தான். அவர் வந்து க்ரீனுக்கு வந்து அந்த டைம் ஆஸ்திரேலியா வந்து டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு போல் ஒன்று போடுவார். ஹோஸ்பின் போர்டில் வந்து அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஆனால் போல் வந்து ரெவல்யூஷன் இருந்தது போல். நான் கேட்டேன், நான் அப்படி போல் பண்ணீங்க, அதை வந்து என்னென்ன நேராக போச்சுன்னு சொல்லி கேட்டேன். வந்து எப்படி அதை போட்டு நீங்கள் அவரே சொக்காடு என்னடா வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறான்னு சொல்லி. அப்போ நான் போய் கேட்டேன். அப்படி தான் எங்களுக்கு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ நான் அவர் வந்து விஷயங்கள பெருசாக கதைக்க கிடைக்கல அவரோட. சண்டேஸில் இருக்க நிறைய விஷயம் அவரோட காய்ச்சி கொண்டு வந்தேன். அவர் வந்து சண்டேஸில் இருக்கைக்குள்ள ஒன்றா இருந்தோம் நாங்கள். அவர் நான் எதில் போல் பண்ணிக்குள்ள அவர் வந்து போலிங் எப்படி காய்ச்சார், அவர்கிட்ட போலிங் எப்படி நாங்கள் காய்ச்சோம், அப்படி நிறைய விஷயம் காய்ச்சிருந்தோம் சண்டேஸில். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை பற்றி பேசுவதற்கு முன்பாக பிபிஎல் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஒரு ரெண்டாவதாக ஒரு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னைஸ். சிட்டகோங் அணிக்காக விளையாட போறீங்க. எப்படி அந்த ஆஃபர் வந்துச்சு, அதை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு அந்த பயணம்? பங்களாதேஷுக்கான அந்த பிபிஎல் போட்டியில் விளையாடும் போது எப்படி இருந்துச்சு? எந்த மேனேஜர் வந்து ஷியாம் இம்பெக்டன்ஸ் இந்த மேனேஜர். அவரை வந்து கசரங்காக்கெல்லாம் மேனேஜராக இருக்கிறார். அவர் வந்து தமிழ் பேசலும் அவருக்கு வந்து. இப்போ அவரான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், உடனே பாஸ்போர்ட் காப்பி அனுப்புன்னு சொல்லி. அப்போ எனக்கு தெரியாதே, எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒன்றுமே தெரியாதே பாஸ்போர்ட் காப்பி வைக்கணும்னு சொல்லி. ஏன்டா எனக்கு எப்படி ஒன்றும் தெரியாதானே எங்களுக்கு. நாங்கள் எல்பிஎல் மட்டுமே விளையாடிட்டு இருந்த வியாஸ் கான் முதல் முறையாக பிபிஎல்னு சொல்லி சிட்டகோங் அணிக்காக பங்களாதேஷ் பயணம். என்ன சொன்னார், பிபிஎல் இருக்குது. நான் பிபிஎல் அப்படி உடனே கேட்டேன், பிபிஎல் என்னென்னு கேட்டேன். சொன்னார் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தான் ஒன்று போட போகிறேன், ஆக்ஷனில் போடணும், இதைத்தான்னு சொல்லி பாஸ்போர்ட் காப்பி தான்னு சொல்லி. அப்போ நான் உடனே அனுப்பியிருந்தேன். அனுப்பி போட்டு நான் அவர் சொன்ன வந்து எனக்கு நம்பிக்கை இல்லையான்னா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னெல்லாம் போய் எடுப்பாங்க, அவர் என்னெல்லாம் போய் எடுப்பாங்களா. அப்போ அவர் வந்து சரியான எனக்கு மோட்டிவேட்டர்னால் வந்து ஒரே சொல்லுவார், உனக்கு பைத்தியம்டா, உனக்கு தெரியாது. எனக்கு டெய்லி சொல்கிறது தான், உனக்கு தெரியாது, உன்னை பற்றி எவ்வளோ கதைக்கிறாங்க, உன்னை டேலண்ட் என்னன்னு உனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், நீ அனுப்புண்டு. அப்புறம் எல்லாத்துக்கும் தான் சொல்லுவார், உடனே அனுப்பிட்டோம். உடனே வந்தோடனே அப்போ சொன்னார், ஒரு 3 days 5 days சொன்னார், உனக்கு பிபிஎல் கிடைச்சிருக்கு, இப்போ விளையாடிட்டு வாண்டு. இப்போ சரியான சந்தோஷம். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே விளையாட போகிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து என்னால் போல் பண்ணலாம் போயிட்டு. சரி அங்கே வந்து அந்த பீரியட் வந்து சரியான குளிர். அங்கே குளிர் ஜக்கெட்டும் போட்டு விளையாடி லிப் பாம்பெல்லாம் போட்டு கையிலெல்லாம் போல் பட சரியான வலி. அந்த வலியோட போல் பண்ண இன்னும் சரியான வலிக்கிட்டு. அப்போ எனக்கு போல் பண்ணப்போ உடனே ட்ரை பண்ண சார் தான் மேட்ச் பண்ணேன். சார் எனக்கு போல் பண்ணலாம் போயிட்டு நான் போடுற போலெல்லாம் காஃபுலி அவ்வளவு எனக்கு எக்கனமியாக கூட போடலாம் கிடக்குன்னு சொல்ல. அப்போ எனக்கு சார் வந்து சிம்பிள் அட்வைஸ் பண்ணார், வியாஸ் அங்கே வந்து கோல்டாக இருக்கும், அதான் பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நல்ல ஜக்கெட்லாம் போட்டு இருந்துட்டு போமா மேட்சை விளையாடு, உனக்கு அடுத்த மேட்ச் நல்லா பந்து போடுவேன்னு சொல்லி. அப்போ அப்படி நான் பிபிஎல் நிறைய இப்போ வரைக்கும் நான் பிபிஎல்ல நல்லா போல் பண்ணியிருந்தேன். அந்த பிபிஎல் வீடியோஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த பீரியட் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பீக்கில் இருந்த டைம். எல்பிஎல் நல்லா செஞ்ச டைம், பிபிஎல் நல்லா செஞ்ச டைம். அதிகமாக விஎஸ்கான் பேசப்படுகின்ற ஒரு தருணத்தில் பிபிஎல்லுக்குள்ளே உள்ள பிபிஎல் நல்லா இப்போ அந்த டியூ இருக்க டைமில் கூட சில பேரை வந்து கேட்டு அவர் மத்தியில் அவர் வந்து அகேன்ஸ்ட் விளையாடு இந்த சிலத்துக்கு வந்து. இப்போ சிலத்தில் வந்து கேம் விளையாடி அந்த சிலத்தில் வந்து சரியான டியூ. இப்போ நான் கை தட்டி இருந்தால் கூட கையால் தண்ணி உலகமே தான் இருக்கும், அப்படி பனி பெய்யும். அப்போ டியூவில் வந்து சில பேர் விட நீ எப்படி கால் பண்ணி பந்து போட்டேன்னு சொல்லி. நான் நோம்பில் தான் கால் பண்ணால் கையை பிடிச்சி பார்த்தாரு, அப்படி இது எப்படிடா போட்டேன்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் வந்து எல்லாரும் போல் கடிவிலேயே நான் மட்டும்தான் நினைக்கிறேன் 4 overs 27 போட்டு 2 wickets எடுத்துருந்தேன். இப்போ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது வந்து பங்களாதேஷ். அந்த விக்கெட்ஸ் வந்து
ஒரு ஒரு டிஃபிகல்ட் டைப் விக்கெட்ஸ் வந்து ஒரு நாள் வந்து ஸ்பின் ஆகும், ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பெட் பண்ணி ஈஸியாக இருக்கும், ஒரு நாள் தனியாக ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும், ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும். அப்படி விளையாடிக்குள்ள வந்து பிபிஎல் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போய்க்குள்ள. ஒரு வளர்ந்து வர ஒரு கிரிக்கெட் வீரருக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு தளமாக இருந்திருக்கும். அதற்கு பிறகு அப்படியே சில வருடங்கள் 2021 மறக்க முடியாத விஷயம், 293 பேரை ஃபைனலிஸ்ட் பண்ணுறாங்க ஐபிஎல் ஏலம். அந்த 293 பேரில் 9 இலங்கையர்களோட பேர் தான் வருது. அதில் விஎஸ் கானும் ஒரு ஆளாக இருக்காங்க. அந்த ஆப்ஷன் அதுக்கப்புறம் விஎஸ் கானுக்கு அங்கேருந்து விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனாலும் ஒரு நெட் பவுலராக திடீர்னு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது. எப்படி இருந்துச்சு அந்த ஆப்ஷன் டைமில் வந்து? எனக்கு தெரியாது உண்மையாகவே. அப்போ அப்பா என்ன போக கேட்டார், என்ன 2 பேர் ஆப்ஷனில் போட போகிறாங்களாமண்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னவன். நான் சொன்னேன் தெரியாதப்பான்னு சொன்னேன். அப்போ எடுப்பாங்க. நாங்கள் அப்பாவுக்கு பேசினேன், பைத்தியம் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் எடுக்க போகிறாங்க. நான் சொன்னேன் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணால் வேலையை பாருங்க போயிட்டு அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து சரியாக தெரியும் இப்போ ஐபிஎல்ன்றது வந்து பெரிய ஒரு கேம். நாங்கள் எல்பிஎல் இங்கே எவ்வளோ காரம் எல்பிஎல்லை விட டபுள் மடங்கு பிளேயர்ஸ் வந்து விளையாடுற ஒரு இது. அதில் கிரவுண்ட் ஒட்டுமொத்த சர்வதேச வீரர்களும் ஒரு இடத்துல குவிகிற ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளட் ட்ராக் வேறு. இங்கே பால் ஸ்பின் பண்ணாங்க, பால் ஸ்பின்னே ஆகாது. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இது வந்து அப்போ எனக்கு 100% வந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இது நெட் பவுலிங் கிடைச்ச டைம் வந்து நான் பிபிஎல் போயிருந்தேன். பிபிஎல் போயிருக்க வந்து எனக்கு ரசல் ஆல்டோனா கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி வியாஸ் இப்படி சங்ககாரா வந்து என்னோட கலாச்சாரம் வந்து இப்போ தான் சங்ககாராவுக்கு ஆசை சங்ககாராவுக்கு கேட்டிருந்தாரு இன்னும் நெட் பவுலிங் எடுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஓகேயா போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிடலாமான்னு சொல்லி. பங்கிட்ட ஓகே எனக்கு போகலுமான்னு சொல்ல எனக்கு உடனே பக்கத்தில் சங்ககாரா இருக்காரு, உங்களோட கதைக்கணுமா நீங்கள் கதைங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸை கேட்டிருந்தான். நேரில் கேட்க சரியாக சந்தோஷம். என்ன சங்ககாரன் சொன்ன பெரிய லெஜெண்ட் இல்லை. நான் எங்களோட வீட்டு சிவரில் வந்து நான் அவரால் கொடுத்து கீறி வச்சிருக்கேன். சங்ககாரன் ஃபோட்டோவும் டோயின் ஃபோட்டோ தான் என்னை வீட்டே இருக்குது எப்பயுமே. நான் சோத்தில் கீறி வச்சிருக்கேன். அப்போ அப்படி ஒரு ஆள், அப்படி நாங்கள் ஆசைப்படுற ஒரு ஆள் வந்து போனதே சரியாக சந்தோஷம் மாதிரி. இப்போ ஓகேன்னு சொல்லி அவர் சொன்னார், வியாஸ் நாங்கள் அப்படி உன்னை போலிங் எடுக்கிறோம் வாங்கன்னு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அஸ்வினா இருக்கார், அஸ்வினோட கட்சி கொள்ளலாம், அடம் சாம்பா வருவார், ராகுல் சஹால் இருக்கார், அப்போ நிறைய பேர் இருக்காங்க. வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கூட்டி கொள்ளையிலும் வாங்க உங்களுக்கு எல்லோரும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி. அப்போ நான் ஓகே சார் நான் வரணும்னு சொல்லிட்டு தான் போய்க்குள்ள வந்து அங்கே போனப்போ தான் நிறைய விஷயம் மாறிச்சு. ஐபிஎல் வந்து சகாலோட போய் காய்ச்சேன். நீங்கள் எதிர்பார்க்காத இதுவரைக்கும் பார்க்காத பல விஷயங்கள் இருந்திருக்கும்ல ஐபிஎல். ஒட்டுமொத்தமாகவே அந்த வாழ்க்கை முறைமையே வித்தியாசமாக இருந்திருக்கும். தங்குமிடமாக இருக்கலாம், அவங்க பயிற்சி பெற விதமாக இருக்கலாம், ஒவ்வொரு சர்வதேச வீரர்களாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் இருந்திருப்பாங்க தானே. எப்படி இருந்துச்சு முதல் முறையாக ஒரு நெட் பவுலராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுவும் அந்த மண்ணுக்கு போயிட்டு அங்கே அவங்களோட சேர்ந்து விளையாடும் போது? உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நான் எல்பிஎல் விளையாடக்குள்ளேயோ சரி விபிஎல் விளையாடக்கும் சரி எனக்கு அந்த கிரிக்கெட் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து தெரியல. இப்போ எங்களுக்கெல்லாம் ஓகே ஒரு லோக்கல் கிரிக்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பங்களாதேஷ் நேச்சர் வந்து தெரியாது, எங்களை மாதிரியும் வந்து தெரியாது. பட் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற டைம், ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இந்தியாவில். அப்போ நான் போய் பார்த்து எனக்கு வந்து சரியான இப்போ வரைக்கும் ஒரு சரியான புதிர் மாதிரி நான் யாருமே பார்த்தது இல்லை இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. இந்தியாவுக்கார ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து சொன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் தனி ஒரு கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படி அவங்க அப்படி அதுக்கான ஒரு முழுமையான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சாப்பாடாக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்குமே பிரத்யேகமாக வச்சு அதுக்கான ஒரு சரியான ஒரு ஆக்கள் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராக்டிஸ் நடக்கும். சாப்பாடெல்லாம் வந்து நானே சொக்கான் புஃபே இருக்கும். புஃபேல வந்து ஒரு எண்ணெயான சாப்பாடே இருக்காது, ஒரு இனிப்பான சாப்பாடே இருக்காது. அப்படித்தான். அப்போ நான் வந்து நிறைய விதம் கற்றுக்கொண்டேன். நான் பேக்க வந்து பார்த்தேன் யாஷ்வால். நான் வந்து சரியாக வந்து ஒரு வியந்தால் யாஷ்வால் தான். யாஷ்வால் ஒரு நாளையில் வந்து 3 hours வெயிட் பண்ணுவேன் கண்டினியூஸாக நெட்டில் ஃபுல்லாக. அப்போ நான் யோசிச்சேன் என்னென்னா 3 years வெயிட் பண்ண சொல்லி. அதுக்கு யோஸ் பட்டில் எல்லோரும் வந்து அப்படித்தான் ஒரு 3 years 2 years வந்து 2 hours 3 hours வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள போயிட்டு நாங்கள் கதைக்குள்ளே சொன்னது அவங்க சொன்னால் தாங்கள் நிறைய விதமான போலஸை நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம். இன்னைக்கு வரைக்கும் சர்வதேச தரம் வாய்ந்த வீரர்கள் அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு மேஜிக்ன்றது அங்கே அந்த ஒரு வலை பயிற்சியில் தான் இருக்குது. அதே மாதிரி சகால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 பந்து போடுற மாதிரி, அஸ்வினா ஒரு நாளைக்கு 100 பந்து போடுவார். அதோட அவர் போயிட்டு அவர் வந்து ஆல்ரவுண்டர் படி அவர் போய்ட்டு 1 hour வெயிட் பண்ணுவார். ஃபீல்டிங் வந்து டிஃப்ரெண்டாக நடக்கும், இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணுவாங்க போயிட்டு. அப்போ வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். இப்படித்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்கள் இப்படி செஞ்சு தான் மேலே வருவோம்னு சொல்லி. ஏன்னா நிறைய நேஷனல் பிளேயர்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும். இப்போ ஈவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சங்ககாரா கூட இங்கே இருக்கிற மார்னிங் வந்து ஃபேட் பண்ணுவாராம், ஈவினிங் தான் ஃபேட் கலட்டுவார்னு சொல்லி. அப்படி சங்ககாரா மகையிலெல்லாம் வெட் பண்ணுவாங்க. ஏன்னா சனஜேஸ்வரியெல்லாம் அப்படி தான். அதனால இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஜாம்பவான்கள்னு நாங்கள் சொல்கிறது அப்படி தான். அதைத்தான் நிறைய நான் கற்றுக்கொண்டேன். அதை தான் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு நாளும் ஸ்கிப் பண்ண மாட்டேன் ப்ராக்டிஸ் டைம். எனக்கு வந்து இப்போ நான் பார்க்குறது வந்து நான் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த சாப்பாடோ சரி, நான் இந்த பொடியோ சரி, நான் அப்படி தான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்.
என் ரன்னிங் எல்லாமே நான் ஆசைப்படுறது வந்து ஒரு 30 வயசா 25 வயசா இருந்தாலும் எப்படி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் என்ன மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி, என்ன ரன்னிங்காக இருக்கட்டும், என்ன ஸ்கின்ஸ் ஃபால்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி. விராட் கோலி மீதான அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பு எப்படி வந்துச்சு? விராட் கோலியை வந்து ஒரு ஆசை என்ன சொன்னால் அக்ரெசிவ் தான். என்ன சொன்னால் எப்பயுமே ஒரு கேமை விட்டு கொடுக்குற ஒரு ஆள் வந்து. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நான் போய் மீட் பண்ணியிருந்தேன் ஆர்சிபியில் மேட்ச் நடக்கக்குள்ள. நான் அவர் ஆட்டோகிராஃப் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். நான் இதோட போயிட்டு நான் செல்ஃபியோ ஃபோட்டோன்னு எடுக்க மாட்டேன். ஏன்டா வந்து அவையே பிடிக்குமென்றதுக்காண்டி எனக்கு வந்து சரியான ஒரு இது இருக்குது. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பேசுவாங்க, ஏன்டா டோனியை ஃபோட்டோ எடுக்கல, ஏன்டா டோனியை இப்போ காய்ச்சிருக்கு, ஏன்டா ஃபோட்டோ எடுக்கல, விராட் கோலி காய்ச்சிருக்கு, ஏன்டா ஃபோட்டோ எடுக்கல. அப்போ எல்லாரும் இப்போ எனக்கு வந்து சொல்கிறது வந்து ஏன் நான் வேட எடுக்கணும். எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாடிக்க நான் போய் எடுத்துருப்பேன். கிரிக்கெட் விளையாடிக்க வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன். என்னன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு வைராக்கியம் மாதிரி. எனக்கு போல் பண்ண நான் அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பேன், நான் ஐபிஎல் விராட் கோலி போல் பண்ணா விராட் கோலி அவுட் ஆகணும். அதான் எனக்கு கனவுலியே. எனக்கு போயிட்டு டோனியை ஃபோட்டோ எடுக்கிறது அது வந்து சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள தெரியாம இருக்க எடுத்துருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன் இப்போவே எடுக்க மாட்டேன். நான் எனக்கு வந்து அவைய வந்து அவுட் ஆகணும். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து விராட் கோலி ஆட்டோகிராஃப் பண்ணணும்னு சொல்லி விராட் கோலி காய்ச்சினா ஆட்டோகிராஃப் பண்ணி வாங்கி கொடுத்தேன். விராட் கோலி பார்க்கல வந்து சரியா என்ன சொல்றது, இப்படியும் ஒரு ஆள் இருப்பானா என்ன சொல்றாங்க. ஃபுட்பால் எனக்கு ரொனால்டோ தான் சரியா பிடிக்கும். ரொனால்டோக்கு அடுத்த வந்து நான் ஒரு ஃபிசிக்கல் இதில் வந்து நான் ஆசைப்படுறது விராட் கோலி தான். ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவங்க சொல்லுவாங்க வந்து ஒரு நாளைக்கு விராட் கோலிலாம் நிறைய டைம் பெட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. பெட் பண்ணுறது, சாப்பாடு டைம், அவருடைய இன்டர்வியூஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பார்ப்பேன். அவர் இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு 2015 16 நினைக்கிறேன் அவர் வந்து 900 ரன்ஸ் ஏதோ அடிச்சாரு. 2015 வந்து அவர் வந்து ஃபுல் ஸ்ட்ரகிள் ஆனார். ஐபிஎல்லையோ சரி இன்டர்நேஷனலில் வந்து சொல்லியிருந்தாரு. தான் ரெகனைஸ் பண்ணி பார்க்கலாம் வந்து அவருக்கு தெரியும் தான் நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்ருக்கேன், இந்த உடம்பு வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லி. அப்போ நான் அவே யோசிப்பேன், அப்படியா அவே இப்படி தான் செய்கிறாங்கன்னு சொல்லி. அப்படி கிரிக்கெட்டில் வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய ஸ்ரீலங்கா பிளேயர்ஸுக்கும் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கார் விராட் கோலி இப்போ வரைக்கும். எப்படி இருக்கும் இப்போ அதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்துறதுக்குன்னு ஒரு சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க தானே? என்னுடைய ஃபுட் கண்டிஷனாக இருக்கலாம், நான் என்னுடைய உடலை மெயின்டைன் பண்ணுற விதம். இப்போ விஎஸ்கான் எப்படியான ஒரு இதை ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து ஒரு நியூட்ரிஷன் டாக்டராக வச்சுக்கிறேன் ஸ்பெஷலாகவே. இப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் இப்போ என்ன வெயிட் எல்லாம் வந்து சரி எங்களோட அவர்கிட்ட சார் சாப்பாடு தான் மார்னிங்கில் வந்து எப்படி சாப்பிடணும். இப்போ மார்னிங்கில் முட்டை என்ன கடலை என்ன அதெல்லாம் சாப்பிட்றது, ஆஃப் சீசனில் எப்படி சாப்பிட்றது. நாங்கள் ஆஃப் சீசனில் நார்மலாக வந்து இப்போ வந்து ஆஃப் சீசன் அப்போ நாங்கள் வந்து பெருசாக ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்க மாட்டோம். சுகர் வந்து எடுக்கவே மாட்டோம். வீக்கில் ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா எங்களுக்கு எனர்ஜி வேணும் பண்ணுறபடியா. மச்சுக்கு போனால் ஒரு இளநீ குடிப்போம். அந்த இளநியை சுகர் எடுக்கிறது வந்து ஃபுட்ஸ்லாம் நாங்கள் கூட எடுப்போம். அதுலேயே எடுத்துக்கிறோம். நாங்கள் அதாவது ஒன் சீசன் சொன்னால் மச்சஸ் நடக்கிற பீரியட் வந்து நல்லா சாப்பிடுவோம். எனர்ஜி வேணும் எங்களுக்கு, ஃபீல்டில் நிற்கணும். அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? இதை தான் சாப்பிடணும் இல்லாட்டி அந்த டைமில் எது வேணாலும் சாப்பிடலாம்? அந்த டைமில் நாங்கள் எப்பயுமே சாப்பிடலாம். நாங்கள் நார்மலாக பார்க்குறது மச்சுக்கு 3 நாள் மச்சுக்கு இப்போ ஸ்டார்ட்டுக்கு முதல் ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே நாங்கள் எப்பயுமே ப்ரோட்டீன் எடுப்போம். ப்ரோட்டீன் சொன்னால் சிக்கன், பீஃப் அப்படியான சாப்பாடு சாப்பிடுவோம். அது முடிய தான் நாங்கள் காப்ஸ் எடுப்போம். ஏன்னா மச்சுபடி தான் காப்ஸ் எடுக்கணும் வேணும்னு சொன்னால் எங்கிட்ட நாங்கள் எவ்வளோத்துக்கு வேஸ்ட் ஆகினோமோ அந்த வேஸ்ட்டை வந்து கலரிஸ் ஆகிறது வந்து காப்ஸ் தானே எப்பயுமே. இப்போ நாங்கள் காப்ஸ் கூட எடுப்போம். நாங்கள் இந்த ஆஃபீஸில் வந்து காப்ஸை நிப்பாட்டிடுவோம், ப்ரோட்டீன் கூட எடுப்போம். ஒரு கனவு இருந்துச்சு, சங்கக்காரையை பார்க்கணும், பேசணும், வைக்கணுன்றப்போ சங்கக்காரையை கூப்பிட்டு நாங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாட போகிறீங்க, என்ன மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு? சங்கக்காரா வந்து என்ன கதைக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் சொன்னார், என்னோட வியாஸ் நல்லா பந்து போடுறேன், நான் ஒன்று நெஞ்ச விர வச்சது வந்து எனக்கு ஐபிஎல் விளையாடணும் ஆசை. எனக்கு வந்து நீ ஐபிஎல் விளையாடணும்னு ஆசைப்பட்டா எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து நீ ஜஃப்னா ஒரு பொடியம் போயிட்டு ஸ்ரீலங்கா விளையாடணும். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு லெஜண்ட் வந்து அப்படி சொல்லிக்கல வந்து ஒரு சரியான சந்தோஷம் மாதிரி. ஓகே நாங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ராஜஸ்தான் ராயலில் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாட சான்ஸ் ஒன்று கிடைச்சது. அப்போ ஒருத்தரும் விளையாடல, நெட் பாலிங் என்ன மட்டும்தான் நீ வான்னு சொல்லி அங்கே போய் இந்தியன் கோச்செலாம் வந்து கேட்டாங்க, வியாஸ் நீ எப்படி பந்து பிடிக்கிற, நல்லா போடுற பந்து, நல்ல ஸ்பீடு உண்டு, எப்படி ரெப்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற, அவங்கள வந்து கேட்பாங்க. இப்போ நான் போயிட்டு ஜோய் ரோட்டுக்கு பட்லக்கெல்லாம் பந்து போடுக்க சொன்னாங்க, நல்லா பந்து போடுறடா அப்படின்னு அவங்க ஓப்பனாக காய்ச்சாங்க. அப்போ நான் மச்சஸுக்கு ரபல் பண்ணுவோம் டீமோட. அப்போ ரபல் பண்ணிக்குள்ளே இப்போ நான் நடுவில் இருந்து இஞ்சா ஜோய் ரோட் இஞ்சா யோஸ் பட்டில் அவரு நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே வந்து எப்படி இப்படி பந்து போடுறேன்னு அவர்கிட்ட சொல்லி கேட்டு வந்தேன். என்ன போலிங் எப்படி என்ன செய்யணும், அதுவே ஒரு பெரிய பலம் தானே, அதெல்லாம் கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன அந்த 20-22 வயசுல வந்து ஒருத்தருக்கு இப்படி இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ஜோய் ரூட் வந்து இப்பயுமே அடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு மைலேஜா இருக்க போறாரு கிரிக்கெட் ஹிஸ்டரியில வந்து. சச்சின் ரெக்கார்ட் கூட உடைக்கல சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியான சதங்கள் நிச்சயமாக அதுவும் ஒரு நாள் நடைபெற்றுவிடும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு போட்டிகளிலுமே அவருடைய திறமையை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல பல பந்து வீச்சாளர்களை பார்த்திருப்பீங்க. வனிந்து அசரங்க, மகேஷ் தீக்ஷன், அடம் ஜம்பா, ரஷீத் கான், இம்ரான் தாஹிர், ரவிச்சந்திரன் அஸ்வின், இப்படி பல பந்து வீச்சாளர்களை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கேட்டகரிஸில் யாரை இது வரைக்கும் இவங்க தலை சிறந்த ஒரு பந்து வீச்சாளர்னு லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறது?
நான் எப்பயுமே எனக்கு பெஸ்ட்டாக நினைக்கிறது அஸ்வின் அண்ணா தான். ஏன்னு சொன்னால் இப்போ நான் முதல் யோசிச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒயிட் பால் விளையாடினா சரின்னு சொல்லி, ஆனால் ரெட் பால் நான் கிளப் டைமில் விளையாடிக்காம பார்க்குறேன். ரெட் பால் நான் வந்து உண்மையான கிரிக்கெட். இப்போ எல்லாருமே இந்த பழைய காலம் சொல்லுவாங்க வந்து வியாஸ் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்காங்க, வியாஸ் ஒயிட் பாலில் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத, ரெட் பால் கொஞ்சம் விளையாடு. ரெட் பால்லாம் வந்து உண்டு கிரிக்கெட் ஸ்கில்ஸ் வளரும், உண்டு நாலேஜ் வளரும். ரெட் பால்லாம் ஒருத்தன் அவுட் ஆகுற எப்படின்னு தெரியும், பெட் பண்ண போய்க்கல எப்படி பெட் பண்ணிடலாம், எவ்வளோ தூரம் பெட் பண்ணிடலாம், எவ்வளோ டைம் பெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டில் இருந்த போலர்ஸில் வந்து நல்ல ஒரு ரெட் பாலோ சரி ஒயிட் பாலோ சரி போடக்கூடிய ஒரு போலர் வந்து அஸ்வின் ஒரு ஆள் தான். என்னென்னு சொன்னால் இப்போ கசரங்கா வந்து டெஸ்ட் மேட்சில் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் இருக்கே இல்லை. அதை பார்க்க போனால் நீங்கள் சொன்ன பேரில் வந்து ஒருத்தருமே வந்து ரெட் பால் அதிகம் விளையாடாதாக்கள் வந்து ஒயிட் பாலில் வந்து நல்லா விளையாடுறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன செய்ய ஆசை வந்து எனக்கு ரெட் பால்லேயே வந்து நான் NSL 4 days எல்லாம் விளையாடிருந்தேன், நல்லா போல் பண்ணியிருந்தேன், நல்லா பேட் பண்ணியிருந்தேன். அதோட வந்து கிளப்பில் வந்து நல்லா பேட் பண்ணி போல் பண்ணியிருந்தேன். அதோட அதில் வந்து எனக்கு ஆசை வந்து இப்போ ரெட் பால்லேயும் என்னால் போல் பண்ணேன்னு சொல்லி. அப்போ எனக்கு அது வரைக்கும் முதல் வரைக்கும் ஒரு லாஸ்ட் இயர் மட்டும் தெரியாது எனக்கு ரெட் பால் விளையாடணும்னு சொல்லி. எனக்கு இந்த கோச்சஸ் வந்து சொன்னாங்க, உண்டு வியாஸ் உண்டு bowling ஸ்டைல் நல்லா உண்டு bowling ஸ்டைல் எல்லாத்துக்கும் சூட் ஆகும், நீ கொஞ்சம் ஏன் ரெட் பால் இன்னும் ட்ரை பண்ணக்கூடாது. அது மட்டும் எனக்கு என்ன 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 வந்து பிளேஸே கேட்பாங்க, என்ன ரெட் பால் பஞ்சா இருக்கு என்ன விளையாடலாது ரொம்ப நேரம் போடணும், 3 days ஐயோ சான்ஸே இல்லை, 4 நாள் கிரௌண்டுக்காரன் நிற்பாங்களா அப்படி என்ன மாதிரி. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை எப்போ எனக்கு டெபியூ பண்ண கிடைக்கும் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லி. ஏன்டா எனக்கு செய்ய ஆசை. இப்போ எனக்கு கோச்சஸ் வந்து சொல்கிறது வந்து வியாஸ் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க, வியாஸ் சொன்னால் ரெட் பால் விளையாடலும், ஆனால் ரெட் பால் கணக்கு விட்டுரு, இப்போதைக்கு ஒயிட் பாலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 29-30 வரைக்கும் ரெட் பால் விளையாடுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு வந்து பெஸ்ட் பால்னு சொன்ன அஸ்வின் அண்ணா தான். சமீபத்தில் கூட ரெட் பால் 3 days மேட்ச் ஸ்ரீலங்காவில் நடந்துருந்துச்சு, கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்குமே வந்திருந்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3 நாள் மேட்ச் நிறைய விளையாட வேண்டி இருந்திருக்கும், இறுதி போட்டி வரைக்கும் வந்திருந்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அந்த பீரியடில் வந்து எனக்கு இன்ஜர்டாக இருந்தேன். நான் வந்து உண்மையாகவே லாஸ்ட் இயர் வந்து ஐபிஎல் போயிட்டு நான் வரைக்குள்ளே இன்ஜர்ட் ஆகிட்டேன். போயிட்டு வேர்ல்ட் கப்பில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இன்ஜர்ட் ஆகிட்டேன். வந்து என்னால் பால் பண்ண இல்லை. அது உண்மையாகவே லாஸ்ட் இயர் வந்து எல்பிஎல்லில் வந்து எனக்கு சரியான ஸ்ட்ரகிளான வந்து அந்த இன்ஜர்டால் தான். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து பெயிங்கில் போட்டு தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த 4th ஃபிங்கர் ஸ்பின் பண்ணுற ஃபிங்கர் வந்து லிகமெண்ட் போயிட்டு அந்த ஃபிங்கர்ஸ் வந்து சரியாக ஸ்ப்ரெட் ஆகும், அப்படி அது வந்து பாலில் கண்ட்ரோலே இருக்காது. அப்போ எனக்கு ரெஸ்ட் படித்தேன். நான் கோச்சிட்ட காய்ச்சேன். ஆனால் கோச் வந்துச்சுன்னா இல்லை வியாஸ் நீ விளையாடி பெயிங்கில் போட்டு விளையாடி பார்ப்போம்னு சொல்ல ஒரு 3 மேட்சஸ் விளையாடினா 3 மேட்சும் எனக்கு வந்து பால் வந்து செம்ம அடி விழுந்துச்சு. எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, நானா போகிறேன் இப்படின்னு சொல்லி. அப்படின்னு இருக்கையில் வந்து ஒரு 4 months 5 months இந்த கிரிக்கெட் அப்படியே ஆஃப் ஆகிட்டு பவுலிங்கில் இருந்து ஃபுல் பேட்டிங்கில் மட்டும்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஜிம் செய்கிறது, ரன்னிங் செய்கிறது, அதை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு தான் வந்துச்சு NSL 4 day. அதுவும் எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு ரிக்கவராக கிடைக்கல, அதுக்கு பிறகு தான் ரிக்கவர் ஆனேன். அப்போக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது வந்து கோல் டீமில் என்ன எடுத்தாங்க, அந்த கோல் டீமில் ஸ்பின் கோச் வந்து சாய் பத்திரன் சார். அப்போ அவரோட போய் காய்ச்சேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், சார் ஓகே நாங்கள் ஒர்க் பண்ணோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் சார் கூப்பிட்டு என்ன ஒரு 30 minutes பால் பண்ணுறது. அவர் வந்து ஸ்பீடாக மிஷின் வச்சுக்காரு. அப்போ சொல்கிறது வந்து வியாஸ் ரெட் பாலில் ப்ராக்டிஸ் பண்ணு, ஆனால் எங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக T20 எப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். அவர் எப்பயும் சொல்கிறது வந்து எப்பயுமே அதே தான் பார்க்குறது, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க எவ்வளோ 100% கொடுக்குறோமா அப்படி தான். அப்போ டெய்லி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு 30 minutes பால் பண்ணணும். 30 minutes போடணும், ஒரு 60 ball போடணும் மேக்ஸிமம். அது சொல்கிறது ஒரு நாளைக்கு நீ ஒரு 100 பந்து போடணும். அதை போட்டு முடிச்சுட்டு நெட்ஸ்லேயுமே பந்து போடுவோம். அப்படி ஒரு நாளைக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 balls போட்டு பண்ண ஒவ்வொரு நாளுமே அப்படி போட்ட அப்புறம் எனக்கு ஃபைனல் மட்டும் தான் விளையாட கிடைச்சிது. அந்த ஃபைனல்லேயும் எனக்கு 2 wicket எடுத்தேன். அது நான் 15 overs போட்டு 15 overs 30 runs 40 runsக்கு 2 விக்கெட் எடுத்தேன். இப்படி இருக்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு ஒரு மிக முக்கியமான ஒரு IPL கிரிக்கெட் அணி, அதுவும் வனிந்து ஹசரங்க இன்ஜெக்டாக வியஸ்கானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. இப்பயுமே இலங்கை அணிக்குள்ளே வர்றதுக்கு வியஸ்கானுக்கு நாங்கள் பார்க்குறது தடையாக இருக்கிறதுனா வனிந்து ஹசரங்க தான். IPL போட்டியிலையும் சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு பெரிய அணிக்குள்ளே ஹசரங்கைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வியஸ்கான் உள்ளே போகிறீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் தானே? ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நிறைய வெளியான சார் வெளில வரேன்னு சொல்லி நெஷன் அடித்த ஒரு தமிழ் பிளேயர் பாஸ்பால் ஒரு கொழும்புல இருந்தார். வந்து அவர் வந்து ட்ரைனர் வந்து சன்ரைசர்ஸில். அப்போ அவர் வந்து என்ன கால் பண்ணார், நீ ஐபிஎலுக்கு வாரியான்னு சொல்லியிருந்தார். கேட்டேன், இல்லை சார் என்ன கதைக்கிறீங்க என்று சொல்லிட்டு, அப்போ இல்லைடா உன்னை பற்றி கதைக்கிறாங்க, உன்னை பற்றி உள்ளுக்கு கதைக்கிறாங்க, இப்படி வியாஸ்கான் பவுலர் இருக்கிறான், நல்ல பவுலர், சின்ன படியன் அப்படின்னு கதைக்கிறாங்க, சம்டே முன்னே கூப்பிடுவாங்க போல், கொஞ்சம் ரெடி ஆயிரு என்று சொன்னார். நான் சொன்னேன் ஓகே சார். அப்போ எனக்கு உள்ளுக்கு ஒரு இது மாதிரி ஏளனம் மாதிரி என்ன எங்கே கூப்பிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அதுக்கு முதல் நாள் தான் நானும் என் ஃப்ரெண்டும் KFCயில் ஆஃபர் போடான்னு சொல்லி நான் 2 பேரும் போகிறோம், சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போக்கே தான் மச்சினருக்கு சன்ரைசர்ஸ் மும்பை இந்தியன்ஸும்
அதெல்லாம் ரெக்கார்ட் வைக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் வந்து ஹையர் ஸ்கோர்னு சொல்லி அடிக்கிறாங்க. 260 அடிச்சிருந்தாங்க. அப்போ நானும் அவனும் கேப்ஸ் சாப்பிட்டுக்கு இருக்கோம். சாப்பிட்டு வீட்டை போயிட்டு அடுத்த நாள் கோல் வருது. சண்டேஸில் இன்னும் கூப்பிடுறாங்க ரயில்ஸுக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரயில்ஸுக்கு கூப்பிடுறாங்க. இன்னும் 2 நாளுக்கு வந்துட்டு போட்டாங்கன்னு சொல்லி. அப்படின்னா என்னடா நேற்று அங்கேருந்து பார்க்குறமேன்னுட்டு சரி ஓகேன்னுட்டு உடனே விசா எடுத்து தந்தாங்க. உடனே வலிக்கிட்டேன். அதுக்கு முதல் எனக்கு விசா எடுத்து தந்தது வந்து மும்பை இந்தியன்ஸ். எனக்கு ஜெயவர்தன் சொல்லியிருந்தாரு, வியாஸ் நெட் பவுலிங் வேற கிடைக்கும். நெட் பவுலிங் வந்து உனக்கு எப்படியும் ஐபிஎல் வேலை கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு ஆள் இன்ஜெக்ட் ஆகிருக்காங்க. எப்படியும் விழா கிடைக்கும். ஃபாஸ்ட் பவுலர் நாங்கள் விசா எடுத்தாருன்னு சொல்லி. அப்போ நான் அவைக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ மகளிர் ஜெயவர்தன் சாருக்கு கோல் அடித்தேன். சார் இப்படி எனக்கு ஒஃபரன் வந்துருக்கு சண்டேஸில், என்ன செய்யணும் சொன்னால் ஓகே விடாத போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி. இப்போ போயிட்டேன். ஃபர்ஸ்டே போயிட்டேன். அங்கே எல்லாருமே வந்து நான் நினச்சேன் சரியாக பயந்துட்டு போனேன். ஆனால் அங்கே இருக்க பார்த்த எல்லாருமே எங்கள் கமிட்டி எல்லாருமே தமிழாக பேக்கேஜ் போயாக இருக்கட்டும் சரி, மேனேஜராக இருக்கட்டும் சரி, ஃபிசியோவாக இருக்கட்டும், மெஷியோவாக இருக்கட்டும், டீமே ஒரு தமிழ் டீம் தானே. தமிழ் டீம் தான். அதில் சார் முரளி சார் இருந்தார், மரியோ வெள்ளையார் இருந்தார், எல்லாருமே தமிழாக்கள். அப்போ ஃபர்ஸ்ட் டே போயிட்டேன். ஒரு வந்து 3 ஜேசி வந்தாங்க. தம்பி நாளே போட்டு வரணும். நாளைக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் 1க்கு இங்கேருந்து பஸ் வலிக்கிடும் வந்துடுங்க, மார்னிங் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேன்னுட்டு விடிய சாப்பிட போகிறேன். எல்லா பிளேஸும் இருக்காங்க. அதில் போயிட்டு ஃபாரின் பிளேஸ் கிளாஸ் இருக்கார், மாக்ரமில் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இந்தியன் பிளேஸ் இருந்தாங்க. அப்போ ஓகேன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் டே நான் கதைக்க போகல. நான் சாப்பிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் போயிட்டோம். இறங்குறோம். அப்போக்கு டேனி விக்டோரி தான் கோச். அவர் என்ன கண்டுட்டு என்ன அவங்க விஜயன்னா கூப்பிடுவாங்க. ஹாய் விஜய்ன்னு சொல்லி போட்டு வா போல் பண்ண போமான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ போயிட்டு முரளி வந்து காய்ச்சாரு, எப்படி இருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லி காய்ச்சா. கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான ஜாம்பவான்கள், ஒரு பக்கம் டேனியல் விட்டோரி, இன்னொரு பக்கம் முரளிதரன், நம்மளுடைய கனவு பந்து வீச்சாளர்கள், இலங்கை அணிக்கும் பெருமை, நியூசிலாந்து மண்ணுக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள். அவர்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க? எனக்கு வந்து உண்மையாக டேனியல் விக்டோரியா வந்து ஒரு நான் கூட 2015 ஒர்க் விளையாடுனது அவர் நான் ஃபாலோ பண்ணார். ஏன்னா அந்த அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் 2015 அவர் என்ன சொன்னேன், இப்போ நானும் உங்களுக்கு பிக் ஃபேன் வரான்னு சொல்லி. அப்போ முரளி சார் டைம் நான் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டேன், அவர்கிட்டையும் கற்றுக்கொண்டேன். இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே போயிட்டோம், போல் பண்ண கூப்பிட்டாரு. அவர் ஃபேட் கமெண்ட்ஸ் இருந்தார், ஃபேட் கமெண்ட்ஸில் காய்க்கிறோம். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணார் என்ன கூப்பிட்டு. அப்போ நான் ஸ்ரீலங்காவில் வந்த படியான்னு சொல்லி காய்க்க வந்து காய்ச்சாரு. அவன் தேர்ட் நேஷனல் டெபியூட் பண்ணிட்டு கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டால் தான் நேஷனல் டெபியூட் பண்ணிட்டியான்னு இல்லையான்னு சொன்னால் ஓகேன்னுட்டு போயிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன போல் பண்ண முதல் 2 பால் போட்டேன் போயிட்டு. அப்போ 2 பால் போட்டு விக்டர் சொன்னார், இப்படி கையை காட்டினாரு. ஓகே இது காணும் நீ நிப்பாட்டினாரு. ஏன்டாக்க அவ்வளோதான் இருந்தார். நல்லா நிறைய பேர் வந்தாங்க. நான் மற்றது விஜய் அண்ணான்னு சொல்லி, அவர் என்னது முரளி விஜய் சாரி இல்லை அஸ்வின் அண்ணா என்னோட எக்ஸ்பிளைனர் இருக்காரு இந்தியாவில் எம்ஏக்கெல்லாம் விளையாடினாரு. முருகன் அஸ்வின் அவரும் ரயில்ஸுக்கு வந்திருந்தாரு. அவர் தான் ரயில்ஸுக்கு போகிறோம். அதோட இன்னும் 2 பேர் வராங்க இந்தியா டொமஸ்டிக் பிளேயர்ஸ். இப்போ நான் 4 பேர் தான் போகிறோம். அப்போ என்ன நிப்பாட்ட சொல்லிட்டு போய் நெட்ஸில் போல் பண்ண சொன்னாங்க. நெட்ஸில் போய் போல் பண்ண டேனி விக்டர் வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் பிளேஸ் எல்லாம் வந்து காய்ச்சாங்க, நல்லா போல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு சென்டர் விக்கெட்டில் கூப்பிட்டாங்க அபிஷேக் சர்மாவுக்கு போல் பண்ண சொல்லி. இப்போ நான் அபிஷேக் சர்மா போல் பண்ணியிருந்தேன். பார்த்து டேனி சொன்னார் ஒரு போலுக்கு மேலே வந்து என்கரேஜ் பண்ணார், நல்லா போகிறேன். அதுக்கப்புறம் அந்த டே முடிஞ்சது. அப்படியே அங்கே இருந்த டர்ஃப் கண்டிஷன்லாம் எப்படி இருந்தது? அங்கேருந்து நான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு ஃபர்ஸ்ட் டே முதல் போர்டுக்கே விளங்கிட்டேனாக்க இந்த விக்கெட்டில் பந்து போட்டு அடி எப்பயுமே அடி விழுமன்னு சொல்லி. ஏன்டா இன்ஜரிக்கு நான் வந்து சும்மா போட்டாலே போல் ஸ்பின் ஆகும். அங்கே வந்து நோ சான்ஸ் பவுன்ஸே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பாலில் போட்டு விக்கெட் அரைவாசி மடத்துல பந்தே போச்சு, எல்லாமே ஃபிளாட் ட்ராக் தான் இருந்துச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச பிறகு செகண்ட் டே போகிறோம். செகண்ட் டே போய் கிடைக்கல. எனக்கு போட கிடைச்சது வந்து ட்ரெவிஸ் கட்டுக்கு வந்து ட்ரெவிஸ் கட் போல் பண்ணி ட்ரெவிஸ் கட் அவுட் ஆகியிருந்தேன். நிறைய டைம் வந்து அவுட் ஆகியிருந்தேன். கிளாஸனுக்கு போல் பண்ணேன். கிளாஸனுக்கு நல்லா எல்லாருக்கும் அடிக்கக்குள்ளே நான் வந்து அவரை ஸ்ட்ரகிள் பண்ண போல் பண்ணியிருந்தேன் நல்லா. அப்போ வந்து ரவிஸ்கட் கூப்பிட்டு நான் ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு போய் நான் சாப்பிட்டு இருந்தேன். அப்போ ரவிஸ்கட் எனக்கிட்ட வந்திருந்தார். வந்திருந்து என்னோட காய்ச்சாரு, என்ன பேர் என்று கேட்டார். நான் வியாசன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி போட்டு அவரும் மட்டும் நேஷனல் விளையாட்டின்னு சொல்ல இல்லையான்னு சொல்ல இப்படி சொல்லி போட்டு நீ பேர் சாப்பிட்டு டக்குன்னு சொன்னால் நீ குயிக்காக விளையாட போகிறேன்னு சொன்னார். குயிக்காக நேஷனல் விளையாடிடுவேன் அப்படி சொல்லி நான் போய் கேட்டேன். எப்படி போகணுன்னு சொன்னேன். நான் சொன்ன நல்லா பந்து போடுறேன், ஒன்று மாற்றாத, ஒன்று ஸ்பீட் நல்லா, ஒன்று குக்லி எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா பந்து போடுறோம். எனக்கு எத்தனை வச்சு 23 வருஷம் சிரிச்சார் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன உனக்கு சான்ஸ் இருக்குது, நல்லா ஃபைட் பண்ணி நீ கரெக்டாக நேஷனல் ஆடிப்பேன், நல்லா ஒரு பவுலர்னு சொல்லி. அதோட இன்னொரு நான் வந்து டேனி விக்டரோட நெட்சஸ் ஒன்று போயிருந்தேன். அப்போ நான் பந்து போட்டேன். ஸ்டடியாக ஸ்ட்ரகிள் ஆனாங்க எல்லாருமே. விக்டர் சொன்னார், வியாஸ் உனக்கு நல்ல ஃபியூச்சர் ஒன்று இருக்குது, இப்போ சின்ன பொடியன், உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வேணும். அது சொன்னார், நீ இப்படியே நல்லா போல் பண்ணிக்கிட்டே சொன்னால் வேர்ல்டில் நம்பர் 1 போல நீ வரலாம், கட்டாயம் ஒன்றும் வரையலாம், அவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கு உனக்கு, நீ கட்டாயம் அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார்.
அதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு சொன்னாங்க ஒரு 1 வீக் பிறகு எனக்கு வந்து கிடைச்சிச்சு நியூஸ் வந்துச்சு ஒஃபிஷியலாக வந்து டீம்ல உள்ளுக்கு இருக்கும் எப்படி இருந்துச்சு ஒஃபிஷியலா டீமுக்குள்ள போயிட்டு முதல் மேட்ச் அதுவும் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம ஒரு நெட் பவுலரா இருந்தோம் பல லீக்ல விளையாண்டு இருந்தாலும் ஐபிஎல் அப்படிங்கிறப்போ சம்திங் டிஃப்ரெண்ட் அதுல முதல் மேட்ச் விளையாடும் போது எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து ஐபிஎல் விளையாடிக்க பெருசான ஒரு பயம் ஒன்று இருக்கு ஏன்னா நான் நிறைய அந்த டைம் லீக்ல விளையாண்டது நிறைய பெரிய பிளேஸோட லீக் விளையாடிட்டேன் அதோட ஒரு கவலையும் இருக்கல பயம் இருக்கல ஆனால் எனக்கு வந்து எப்போ எனக்கு சான்ஸ் வெறும் நினைக்கிட்டு இருந்த டைம் தான் அந்த சண்டே ஏன்டா ஒரு சண்டே எனக்கு வந்து ஒரு ஆசை வந்து ஒரு ஐபிஎல் வந்து அடிச்சு நல்லா ஃபார்ம் பண்ணா துருவா நாங்கள் நேஷனல் டீம் விளையாடலாம் ஒரு அவாண்டு எனக்கு இருந்த மனசுல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் போல் பண்ண போய்க்கல நல்லா போல் பண்ணிக்க எனக்கு வந்து ஸ்ட்ரகிளா சடனாக ஒரு பயம் வந்து பூரான் வந்துதான் பேட்டிங் பண்ணிக்கல ஏன்டா பூரானுக்கு என்ன பற்றி எல்லாமே தெரியும் நான் அவர் எனக்கு வந்து கேப்டன் பண்ணது துபாயில் வந்து இப்போ நான் வந்து அவரை ரெக்கமெண்ட் பண்ணார் மேட்சஸ் விளையாட வைக்கக்கூட துபாயில் நான் அவரை கம்பெனி நிறைய மேட்சஸ் நல்லா பந்து போட்டு சம்மி அடிக்க கூட நான் நல்லா போல் பண்ணியிருந்தேன் இப்போ அவர் எல்லாமே என்ன பற்றி தெரியும் எப்படி நான் போல் பண்ணுவேன் எப்படி கிளிப் பண்ணுவேன் எப்படி என்ன டிப்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்போ அவருக்கு போல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பயந்தன் சும்மாவே சொல்லிட்டு அவருக்கு போல் பண்ணி பயமந்த ஐபிஎல் அதுக்கப்புறம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் ஐபிஎல்ல எம்ஐக்கு விளையாட முடியலைனாலும் எம்ஐல மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது மஹேல ஜெயவர்தன அங்க போறீங்க மேட்ச் ஷான் காக்ஸோட விக்கெட்டையும் எடுக்கிறீங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் தானே எப்படி இருந்துச்சு அந்த தருணம் எதிர்பார்க்காத ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அதுல முதல் எல்பிடபிள்யூல விஎஸ் கான் ஒரு சாதனை படைச்ச மாதிரி எம்ஐலோட விக்கெட் எப்படி இருந்துச்சு அது அது வந்து அந்த டைம் வந்து என்ன சொல்ல போனா எமிரேட்ஸ் வந்து எனக்கு கால் வந்துச்சு வந்து எனக்கு முதல் கண்டமிஸ்டர் அடிச்சிருந்தாரு கண்டமிஸ்டர் அடிச்சு இந்த மேனேஜர் வியாஸ்ன்னு கேட்டாரு நான் ஷியாம் அண்ணான்னு சொல்லி ஓகே அப்போ நான் ஷியாம் நம்பர் மகளே கொடுக்குறேன்னு சொல்லி ஏன்னு கேட்க சொன்னேன் இல்லை மகள ஒன்று வந்து துபாயில் லீக் நடக்குதான் முன்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு ரஷீத் கான் விளையாட மாட்டேன் ரஷீத் கான் எடுத்து ஒன்று தான் போட போகிறாங்கன்னு சொல்லி ஓகே எனக்கு நம்பிக்கை இருக்கல ஓகே நான் எப்பயுமே நம்ப மாட்டேன் ஒரு விஷயங்கள் அப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன் கொடுத்தோடனே உடனே எனக்கு ஷியாமன் இந்த மேட்சர் அடித்தார் வியாசுப்படி மகளில் வந்து உன்னை விளையாட வைக்க ஆசைப்படுறான் ஆனால் பேமெண்ட் வந்து சின்னம் தான் ஆனால் நீ உன்னவன் சொன்னான் போனால் எல்லா மேட்சும் விளையாட கிடைக்கும் போய் விளையாட சொல்லி இப்போ நான் ஃபஸ்ட் டே நான் போகிறேன் ஃபஸ்ட் டே போனேன்னு சொல்லிட்டாங்க நான் லேட்டாக தான் போனேன் இன்னும் மேட்சஸுக்கு வந்து 2 days மேட்சுக்கு 2 days இருக்குது இப்போ அங்கே போயிருக்க 52 ஆடி இருந்தார் டீமில் பிராவோ பொலாட் இருந்தார் பூரன் ஒரு டிஃப்ரெண்ட் லெஜெண்ட்ஸ் வந்து இருந்த டீம் வந்து அது அப்போ நான் ஃபஸ்ட் டே வந்து போல் பண்ணுறேன் ஃபஸ்ட் டே ப்ராக்டிஸ் மேட்ச் அந்த டைம் போல் பண்ணுறேன் இன்னும் பவர் பிளே போல் பண்ண சொல்லிட்டாங்க அப்போ 52 ஆடி போல் பண்ணேன் ரொபின் சிங் வந்து ஹெட் கோச்சுங்கட அவர் வந்து அம்பையார் செஞ்சுருந்தார் ஃபஸ்ட் நான் 2 போல் போட்ட அப்புறம் 52 ஆடி வந்து என்ன கூப்பிடு என்ன பேர் எனக்கு வியாஸ் வந்து சொல்லி போட்டு எனக்கு முன்னு கூப்பிட்டு சொன்னார் வந்தான் போலர் இந்த டீமுக்குன்னு சொல்லிட்டு விட்டாரு அப்போ ஓகேன்னு சொல்லி போட்டு எனக்கு என்ன வந்து அந்த டைம் நான் இன்ஜுரி ஆயிருந்தேன் ஸ்ரீலங்காவில் விளையாடியில் ஆங்கிள் போயிட்டு இருந்தேன் மழை டைமில் மச்சன் விளையாடி ஆங்கிள் போயிட்டு அப்போ சரி என் ஃபிங்கர்ஸ் எல்லாம் சரியாக சாஃப்ட் ஆகிட்டு போல் கிரிப்பாக கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நியூ பால் வர வாப்பில் நியூ பாலை போடைக்க நான் விரலில் காயம் வந்துட்டு போல் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு மீட்டிங் நடக்குது டீம் மீட்டிங் அப்போ கோச் வந்து கூப்பிட்ற ரபின்ஸை கூப்பிட்டு சொன்னார் விஜய் நீ மேட்ச் விளையாடுவேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ விளையாடுவேன் டெபியூ பண்ண போற ரெடி ஆயிரும் சொல்லி நான் மோத்தின சொன்னேன்னா சார் இல்லை நான் விளையாடல அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேட்குறாங்க அந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுதான் நான் சொல்றேன் நான் விளையாடல எல்லாம் சொக்கமா நாங்க ஏன் நான் சொன்னேன் இல்லைன்னா காயம் இருக்கு கையில நான் விளையாடினா இந்த மேட்ச் நல்லா போடுவேன் நல்லா எனக்கு பயம் இல்லை எனக்கு விளையாடுறதுல பயம் இல்லை நல்லா போடலும் ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து கிடைக்காது உங்களுக்கு என்ன ஒரு மேட்ச் நான் வெளியே வந்துடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொன்னேன் என்ன விளையாடல மட்டும் நான் விளையாடுறேன் உங்களுக்கு விளையாட மட்டும் இந்த மாதிரி நான் விளையாடி தரேன் பிரச்சனைன்னு சொல்லி அவர் சொன்னேன் ஓகே ரெண்டு விட்டாங்க பிறகு நான் பார்த்தேன் ஒரு 5 மேட்ச் முடிஞ்சு 5 மேட்ச்ல நாங்க 4 மேட்ச் வின் பண்ணிட்டோம் பார்த்தா சான்ஸ் வர மாதிரி கை மாதிரி சான்ஸே இல்லை அப்போ யோசிச்சுனாடே முதலாம் மேட்ச் பேச விளையாடி யோசிச்சிருந்தேன் பேந்து வந்து சொன்னா பேந்து எனக்கு ஒரு லக் அடிச்சது வந்து அந்த டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டூர் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில் டீம்ல இருந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து 4-5 பேர் போறாங்க அவசரமா லீவ் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் லீவ் ஆயிட்டாங்க அப்போ அகில் குஷேன் வந்து அவரை வந்து நியூ பால்ல வந்து பாப்புலர் போடுற ஆள் அவர் போனா எல்லாரும் போயிட்டாங்க அப்போ எனக்கு வந்து கோல் வந்துச்சு வியாஸ் இன்றைக்கு மேட்ச் விளையாடணும் ரெடியாக இருக்க சொல்லி அப்போ டீம் மீட்டிங் கூப்பிட்டாங்க அங்கே வந்து எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீமில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டோ சரி அவங்க செஞ்ச டிஃப்ரெண்ட் ஒரு டைப் ஒரு ஐபிஎல்லை விட ஐபிஎல் நான் விளையாடுனதை விட எம்ஏ எமிரேட்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ்ல அவங்களோட மேனேஜ்மெண்ட் விளையாடி சரியான டிஃபரெண்ட் எம்ஐ ஃபேமிலி கொஞ்சம் வித்தியாசம் ஐபிஎல் இதுலயும் அவர் அங்க ஒரு அனலைஸ் பண்ற வரணும்னு சொல்லி தமிழரா இருந்தாரு அவர் வந்து சொன்னாரு அடே மும்பை இந்தியன்ஸ்ல வரண்டா சரியான டஃப் அதை டஃப் அனலைசர் வெஸ்டே டஃப் நேரண்டுக்க நீ மீட்டிங் வருவானே தெரியுமாண்டு இப்போ மீட்டிங் போய்ட்டா நான் எல்லா பிளேஸுக்கும் வந்து மீட்டிங் நடக்கும்னு பார்த்தா
போகிற ஒரு அரையத்துக்கு நான் மட்டும் இருக்கேன் ஹெட் கோச், bowling கோச், அனலைசர் மட்டும். இப்படி நான் நடுவில் இருக்கிறேன். எனக்கு அப்போக்கு பயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாமுக்கு போன மாதிரி எக்ஸாம் பண்ண மாதிரி என்னடா இருந்துச்சு. அதில் ஒரு பிளாக் போர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து கிரவுண்ட் செட்டப் எல்லாம் இருக்குது. அதில் மேக்னெட்டில் இருக்குது. ஃபீல்டர்ஸ் வந்து 11 ஃபீல்டர்ஸ் இருக்குது. அப்போ சொல்லிட்டாங்க அதுக்கு முதல் நாள் எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த அனலைசர் எல்லாத்தையும் அனுப்புவார். இந்த இப்படி அனலைசருக்கு எப்படி வெட் பண்ணுவான், டொம்பைன் எப்படி வெட் பண்ணுவான், கிறிஸ்டின் எப்படி வெட் பண்ணுவான், எல்லாத்தையும் அனுப்புவார். எங்க ஸ்ட்ராங் இல்லை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அப்படி ஒத்தருமே எங்களுக்கு செஞ்சு இருந்தது இல்லை. அனலைஸ் பண்ணதே இல்லை நாங்கள் பிளேஸை. அப்போக்கு வந்து சொல்லிட்டாங்க. நான் நல்ல காலம் நான் நைட் எல்லாமே வந்து பார்த்தேன். இப்படி வந்து போடும் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகி எல்லாம் ரெடி ஆகிட்டோன்னே கூப்பிட்டு சொன்னாங்க வியாசு பண்ணி பாப்புலரில் பந்து போடுற இந்த ஃபீல்ட் செட்டப்பை சொல்லு வேண்டாங்க. அப்போ நான் கொண்டு அதில் செட் பண்ணணும். அப்போ நான் பயப்படுறேன். ஓகேண்ணா இந்த ஃபீல்ட் செட் பண்ணேன். அவங்க வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அப்போ சொல்லுவாங்க வியாஸ் இதை செஞ்சு அப்படி இருக்கும், இதை செஞ்சு அப்படி இருக்கும். அது வந்து நான் கேப்டனாக கிரவுண்டில் வந்து காய்ச்சிருக்க மொழிய கோச்சஸை வந்து காய்ச்சது இல்லை. அப்போ வந்து சரியான டிஃப்ரெண்ட் அந்த ஸ்டோரி வந்து. அப்போ வந்து என்ன அவர் வந்து bowling கோச் வந்து நியூசிலாந்து விளையாடுன்னு நேம் வந்து சரியாக வரல. அவர் மும்பை இந்தியன்ஸ் விளையாடி இருக்காரு. அவர் சொன்னார் வந்து கொக்ஸ் வந்து ரிவர்ஸி படிப்பான், அப்படி 2 ஸ்வீப்பர் வச்சு போடண்டு. நான் சொன்ன இங்கிலீஷ் சொன்னேன் எனக்கு வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ஏர் அடிச்சா பற்றி நான் பந்து போடுவேன் அப்படி சொக்கானான். ஓகே ரெண்டு விட்டுட்டாங்க. அப்போ நான் போல் பண்ண தேர்ட் பால் ரிவர்ஸி படிப்பான், ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸி படி அவுட் ஆயிடுவான். அப்போ அந்த மேட்ச்ல நான் நினைக்கிறேன் 4 overs 18 for 1 எடுத்தேன். அப்போ மீட்டிங் முடிய அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த bowling கோச் சொன்னாரு இவனுக்கு நான் சொன்னேன் ரிவர்ஸி படிப்பான் சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து போய் பந்து ஓட்டம் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகிட்டான் அப்படி தைரியம் மொத்தம் மிரான்னு சொல்லி ஒரு பட்ச் தந்தாங்க. அந்த காணொலி இன்று வரை சமூக வலைதளங்களில் வைரல் தான். அந்த ஒரு தருணமும் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த அங்கீகாரமும் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கும் அது ஒரு பெருமையை சேர்த்த ஒரு தருணம் தான். பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு கிரிக்கெட் வீரன் தன்னுடைய ஒட்டுமொத்த ஆசை இலங்கை கிரிக்கெட் அணிக்குள்ளே நுழைய வேண்டும். அந்த ஆசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது இப்பொழுது கிரிக்கெட்டினுடைய வளர்ச்சி என்பது வியஸ்கான் என்கின்ற ஒரு வீரரை, அதுவும் இந்த 23 வயதில் பல நாடுகளுக்கு சென்று பல வீரர்களோடு கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுகின்ற அத்தனை வீரர்களோடும் விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இருந்தாலும் வியஸ்கானுக்கும் சரி வியஸ்கானினுடைய தந்தைக்கும் சரி ஒரு ஆசை இருந்தது, மகன் இலங்கை அணிக்குள்ளே விளையாட வேண்டும் என்று. எங்களுக்கும் அந்த ஆசை இருந்தது. 2018ஆம் ஆண்டிலே வியஸ்கான் இலங்கை அணிக்குள்ளே, அதாவது 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கை அணிக்குள்ளே நுழைந்த பொழுதே முக்கியமாக வடக்கிலிருந்து ஒரு தமிழர் மீண்டும் கிரிக்கெட்டுக்குள்ளே ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தை, முத்தையா முரளிதரன் என்கின்ற ஒரு வீரர் எப்படி ஒரு தமிழராக கிரிக்கெட் அரங்கிற்குள்ளே ஒரு சாதனை படைத்தாரோ, இப்பொழுது வடக்கிலிருந்து முதல் முறையாக இதுவரை இல்லாத ஒரு சாதனையை படைப்பதற்காக வியஸ்கான் என்கின்ற ஒரு மனிதன் வருகிறார். ஒரு விளையாட்டில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கப் போகிறார் என்கின்ற அந்த கனவு இருந்தது. அந்த கனவை LPLல் நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். வியஸ்கான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருந்தார். இன்னும் பல லீக்குகள் அவர் தொடர்ச்சியாக விளையாட வேண்டும். இருந்தாலும் இலங்கை அணிக்குள்ளே மிக விரைவிலே நீங்கள் உள்வாங்க வேண்டும். உங்களுக்கு வயது இருக்கிறது, இன்னும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. உங்களை நீங்கள் இன்னுமே அதே ஃபார்ம்ல தக்க வச்சுக் கொள்ளணும். இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சிறப்பாக பதில் தந்ததுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.